वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचरः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोधामनन्यतरणः शरणं प्रबध्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் உன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ற விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வெயர் புகழ் வெள்ளிபத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரிந்தும் நீயொருத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய். असाध्य साधक स्वामिन्न साध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो मत्कार्यं साधय प्रभो. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பரதரதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய் என்பது இன்றைய அனுசந்தான பாசனம். நாம் நேற்றைய தினம் முதல் 5 பாசனங்கள் தொடங்கி 6வது பாசனம் முதல் 15 பாசனம் வரைக்கும் தோழிகள் எல்லாம் எழுப்பி, அப்படி ஒரு கஷ்டமான காரியம் எழுப்புவது, தோழிகள்லாம் எழுப்புறது அவ்வளோ கஷ்டமான காரியம். அதனால் அப்படிப்பட்ட கஷ்டமான காரியங்கள்லாம் பண்ணும்போது பகவானுக்கு அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதுங்கிறதெல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். ஏன்னா பாகவதோத்தமர்கள்லாம் கஷ்டப்பட்டால் அவனுக்கு பிடிக்காது, ரொம்ப கிளேசப்படுவான் அவன். அப்படி 15 பாசுரங்கள் மூலம் வரும். எல்லா தோழிகளெல்லாம் எழுப்பி பிறகு 16வது பாசுரம் முதல் ஒவ்வொருத்தரா எழுப்புறா. கண்ணனை எழுப்புறதுக்கு முன்னாடி வாயிற்காப்பாளனை தொழுது நந்தகோபாலன், யசோதை பிராட்டி, பலராமன், நப்பின்னை எல்லாரையும் எழுப்புறா. நப்பின்னையும் கண்ணனை எழுப்புறா, தனித்தனியாக எழுப்புறா, 2 பேரையும் சேர்த்து எழுப்புறா. அப்புறம் கண்ணன் எழுந்துட்டாச்சு, கட்டிலில் உட்காந்துருக்கான். அவன் கட்டிலில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். எங்கே வந்தேள் என்னன்னு கேட்கும்போது அவள்லாம் என்ன சொல்லாரு, நீ கட்டிலில் உட்காந்து எதுவும் விசாரிச்சா நாங்கள் சொல்ல மாட்டோம். நீ எங்கே பண்ணணும்னு கேட்டால் நீ வந்து சிங்காசனத்தில் அமரணும். ஒரு சபையில் என்ன ஒரு இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட்ல ஒரு சேர்மேன் சொல்லுவோம் இல்லையா, சேர்பர்சன். அப்படி சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து பேசணும். நீ பேசுகிற பேச்செல்லாம் அப்படி இருக்கணும். ஏன்னா நீ என்ன இயலா பொய்கள் உரைப்பான் நிறைய இடத்துல நீ சொல்லுவ, ஆனால் செய்ய மாட்ட.
நாங்கள்லாம் என்ன சொல்ல எதுக்கோசரம் வந்திருக்கோம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு, அதற்கு வேண்டியது நீ அனுகிரகம் பண்ண மாட்ட. எப்போ பண்ண மாட்ட? நீ கட்டில படுத்திருந்தேன்னு, சேன கட்டில படுத்துட்டு கட்டில படுத்துட்டு பேசுகிறவாளோட பேச்செல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதனால எப்படி வரணும்னு கேட்டால் நடந்து வரணும். எப்படி நடந்து வரணும்னா, அந்த சிம்மம் எப்படி நடந்து வருமோ நேற்றுக்கு அதெல்லாம் அனுபவித்தோம். நிருசிம்ம அவதாரத்தை பார்த்தோம் நேற்றுக்கு. அதோட நிருசிம்ம அவதாரத்தோட அப்படி சிம்மகதியாக அப்படி நடந்து வரணும். நடையெல்லாம் பார்த்தா அவன் நடந்தான், எழுந்தான், சிங்காசனத்திலே அமர்ந்தான். அதை பார்த்துட்டே இருக்கா, சேவிச்சுட்டே இருக்கா, அதை பார்க்குறான். ஏன்னா அவன் சொன்னபடி கேட்டான். அவள்லாம் பிரார்த்தனை பண்ணினபடி அவன் என்ன பண்ணுறான்? எழுந்தான், படுக்கையிலேருந்து எழுந்தான், நடந்தான், நடந்து வந்தான். என்ன நடந்து வந்தான்? அப்படி நடந்து வந்தான். என்னெல்லாம் எதிர்பார்த்தாலும் அவனோட நடையில அப்படி ஒரு மிடுக்கு. அப்படி நடந்து வந்தான், சிங்காசனத்திலே அமர்ந்தான். பார்த்தோடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன ஆண்டாள் பார்த்தேன்னா, பெரியாழ்வாரோட குமாரத்தி. பெரியாழ்வாரோட குமாரத்தி என்ன பண்ணுறான்னு, தகப்பனார் பண்ணதே பண்ணுறாளாமிங்க. அதுதான் இந்த பாசுரத்தில் சொல்ல போகிறோம். அதனால் ஆயர் பெண்களின் விருப்பத்தை அனுசரித்து கிருஷ்ணன் சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்தான். அன்று உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கந்து குனிலாய் எறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே திப்பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய் என்று இந்த பாசுரத்திலே போற்றி பாடுகிறாள். 6 விதமான போற்றி. ஆயர் பெண்களோட விருப்பம் என்னென்ன? விருப்பத்தை அவ சொன்னபடி எழுந்தான், சிங்காசனத்திலே அமர்ந்தான். அதனால அவனை திருமேனி அழகு நடையழகம் கண்டு பகவானுக்கு என்ன ஆகும் கேட்டால், மிருதுவான இந்த திருவடிகள் நோவுபடுகிறதோ என்று கலங்கி வயிறு பிடித்து அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் செய்கின்றனர். என்ன பண்றா? இவாளுக்கெல்லாம் பார்த்தோன்னே அப்படி தூக்கி வாரி போட்டுன்னு சொன்னோன்னே, எதுக்கோசரம் தூக்கி வாரி போட்டதுன்னு அப்படிப்பட்ட ஒரு நடையழகு ரசிக்கிறாளோ இல்லையோ பார்த்தா அவனுக்கு கந்திருஷ்டி பட்டு விடுவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனோட மிருதுவான கால், மிருதுவான திருவடி, அந்த திருவடி வந்து நடந்து வரும்போது காலுக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ, இல்லது அவனுக்கு ஏதாவது திருஷ்டிப்பட்டு விடுமோ என்று இவர்களெல்லாம் கலங்கி போற்றி பாட ஆரம்பித்தார்கள். அதுதான் பெரியாழ்வார் என்ன பண்ணார்? பல்லாண்டு பாடினார். ஏன்னா பகவானுக்குன்னு பாடினவர் அவர் தான். மற்ற ஆழ்வார்கள்லாம் மற்ற விஷயங்கள்லாம் கேட்டு எல்லாம் பண்ணான். இருந்தாலும் எனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டால் பாசுரத்திலலாம் பார்த்தோம். பெருமாளுக்கு ஏதாவது திருஷ்டிப்பட்டு விடுமேன்னு பாசுரங்கள்லாம் பாடினார் அவர் முதல்ல. அதனால பெரியாழ்வார் பாடின பல்லாண்டு. ஏன்னா அவன் பார்த்தா அந்த பெருமாள் 7 வான வீதியில் வரும்போது பாண்டிய மன்னரோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சோடனே பெரியாழ்வாருக்கு நிறைய விசேஷமான அங்கே இதெல்லாம் ப்ரொசஷன்லாம் நடக்கிறது. வீதியில் விழா வரும்போது அவருக்கு வந்து பார்க்குறாரு, பெருமாள் வரார். அங்கேருந்து வந்து பெருமாள் பார்த்து தன்னோட சிஷ்யனுக்கு இப்படி அற்புதமான ஒரு வைபவங்கள்லாம் நடக்காது, தாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு, பெருமாளே ஆசைப்பட்டு பக்தனை பார்க்கறதுக்கோசரம் அங்கே வரார். அதான் நிறைய இடத்துல பார்த்தோம், பக்தர்களை பார்க்கறதுக்கு அவன் வருவான் நம்ம அவன் நாமத்தை சொல்லும்போது. அதனால் அப்படி பெருமாள் வான வீதியில் வரும்போது பார்த்தா பெரியாழ்வார் பார்க்குறார். பெரியாழ்வார் பார்த்தா அவருக்கு மனசில் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறது. பெருமாளோட தாயாரோட சேர்ந்து கருடா ரூபியாக வரான். அவன் வரும்போது அவனை சேவிக்கணும்னு மனசில் தோணலாம். மனசில் என்ன தோணித்தான், இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சேவை சாதிக்கிறான் இவன் வந்து வரும்போது இங்கே இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள்லாம் இருக்காளே, அவள் கண்ணில் பட்டா என்னாகுமோ, அவனுக்கு என்ன நேருமோ என்று வயிறு பிடித்து அவனை வந்து பல்லாண்டு பாட ஆரம்பிக்கிறார். அதனால பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா, உன் சேவடிதவதற்கா படியோமோரம் நின்னோடும் பிரிவிந்தி 1000 பல்லாண்டு, வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைபோர் பொக்கு முழங்கம் அப்பாஞ்சஜன்னியமும் பல்லாண்டு என்று 10 பாசுரம். அப்படி பலவிதமான பல்லாண்டெல்லாம் பாடுற, போற்றி பாடுற, கந்திருஷ்டி விடாமல் இருக்கிறதுக்கு பார்க்குறோம். மாத்திரனால சாதாரணமாக ஏதாவது திருஷ்டி பட்டுடும் என்ன பண்ணுவோம், நம்ம சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவாளாக இருந்தாலும் திருஷ்டி சுத்தி போடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா அந்த காலத்திலே ஆழ்வார் காலத்துலேருந்து ஆரம்பிச்சுது, ஆண்டாள் காலத்திலே ஆரம்பிச்சுது. அதனால ஆழ்வார் பெரியாழ்வார் பண்ண மாதிரி பொண்ணு இல்லையா, அதனால அப்பாவோட குணங்கள் அந்த வீட்டில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் பண்ணுவா இல்லையா. சில வீட்டிலலாம் பார்த்தா பெரியவாள்லாம் என்ன பண்ணுறாலோ அதெல்லாம் அங்கே இருக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த சந்ததியினர்லாம் அந்த பழக்கத்தை எங்கள் ஆற்றுல வழக்கம்னு சொல்லுவோம். சாதாரணமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஒரு விசேஷங்களாக இருந்தால்
அவள் என்ன சொல்லுவான்னு கேட்டால் எங்காத்த வழக்கப்படியே பண்ணுறோம். உங்காத்த வழக்கம் யார் கண்டுபிடிச்சான்னு அவளோட பெரியவார்களாம். அது மாதிரி இங்கே பெரியாழ்வார் வந்து பண்ணார் இல்லையா, திருஷ்டிலாம் சுற்றி போட்டார், பெருமாளுக்கு பல்லாண்டெல்லாம் பாடினார். அந்த ரீதியில பார்த்தால் இங்கே ஆண்டாள் என்ன பண்ணுறாள்னா பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறாள். மங்களாசாசனம் எதுக்கு பண்ணுறாள்னா பெருமாள் நடந்து வரார், கண்ணன் நடந்து வரான். நடந்து வரும்போது அவனுக்கு காலில் ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று இவர்களெல்லாம் கலங்கி வயிறு பிடித்து அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் செய்கின்றனர். அதனால இப்பொழுது அவன் திருவடியில் ஏற்பட்ட செம்மையை பார்த்தும் இவன் மெல்ல நடந்து வருவதை பார்த்தும் வயிறு பிடிக்க ஆரம்பித்தனர். அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு தோணலை, ஏன்னா அப்படி ஒரு அழகுதான். இருந்தாலும் அவளுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது, இவனுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ, அதனால பார்க்குறோம். இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம், ப்ரைஸ் எல்லாம் குழந்தைகள்லாம் வாங்கிட்டு வருதுன்னா ப்ரைஸ் வாங்கின சந்தோஷம்லாம் இருக்காது. முதல்ல நம்ம 4 பேர் பார்த்து என்ன பண்ணியிருப்பான், இவனை திருஷ்டி போட்டிருப்பாளோ, இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அப்படிலாம் தோன்றது இல்லையா. அந்த மாதிரி அந்த குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானம். இந்த இடத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த கண்ணன் மேலே இவாளுக்கு இருக்கக்கூடிய அபிமானம். அவனுக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாது. ஏன்னா சாதாரண அவன் சர்வேஸ்வரனுங்கிறது அவன் மறந்து போயிட்டான். இருந்தாலும் அவளுக்குள்ளே இருக்க ஒரு அபிமானத்தினால கண்ணனுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று மங்களாசாசனம் பாட ஆரம்பித்தனர். சிங்காசனம் வரையில் இவனது மிருதுவான பாதங்களை கொண்டு நடக்க வைத்து விட்டோமே என்று உள்கலங்கி பாடுகின்றனர். அவனை வந்து அங்கேருந்து நடக்க வச்சுட்டோமே, ஏன்னா அவன் திருவடி அப்படிப்பட்ட திருவடி அது. அந்த திருவடியை வந்து அங்கேருந்து படுக்கை அறையிலேருந்து சிங்காசனம் வரைக்கும் நடந்துவான்னு நம்ம சொன்னதுனால தானே வந்தான் இல்லையா. அப்படி அவன் நடக்க வச்சுட்டோமே, அவனுக்கு பாதங்களுக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று கலங்கினார்களாம். அதனால் இந்த பாசுரம் பார்த்தா திருப்பாவையிலே மிகவும் சிறந்தது. என்னடா ஒரு பாசுரத்தையும் இப்படி சொல்ல, ஒரு பாசுரத்துக்கு மேலே ரொம்ப சிறந்த பாசுரம். எல்லா பாசுரமும் சிறந்தது, ஒன்றுக்கு மேலே ஒன்று சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மிகவும் சிறந்த பாசுரம். ஏன்னா மங்களாசாசனம் பாசுரம் எம்பெருமானுக்கு அவத்தியம் திருஷ்டி வராமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்கிறபடியால் இந்த பாசுரத்தை பலமுறை அனுசந்திக்கலாம். அதனால பெருமாளுக்கு நம்ம மங்களாசாசனம் பண்ணுறோம், பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறோம், பெருமாளுக்கு திருஷ்டிப்பட்டு விடுவேன், அது மாதிரி எல்லாம் சொல்லி பாசுரங்கள்லாம் பாடினதுனால இந்த பாசுரத்தை வந்து பலமுறை அனுசந்தானம் பண்ணலாம். அதனால பெரியாழ்வார் பண்ணால் பல்லாண்டு பாடு அதெல்லாம் பார்த்தோம். அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாருன்னா யாக சம்ரட்சணத்திற்காக அழைத்து கொண்டு ராமலக்ஷ்மணனை சரையு நதிக்கரையில் படுக்கிறதுக்கோசரம் என்ன அவர் அழிச்சுன்னு போகிறார் இல்லையா. விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணன் அழிச்சுன்னு போகிற வழியில் சரையு நதிக்கரை, அந்த நதிக்கரையில் அந்த பெஞ்சில் படுக்க வைக்கிறார். தூங்கிறதுக்கோசரம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறார். விழுந்தோடனே உறங்குகிறதை ராமனுடைய அழகில் என்ன பண்ணுறார், காலங்காலத்தில் எழுந்தினோடனே ராமனை எழுப்பாமல் அவனோட அழகில் லயிச்சு போகிறாராம். அப்படிப்பட்ட அழகாக பெருமாள் படுத்துன்னு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் யார் படுத்துன்னு இருக்காருன்னு. அப்படி அழகாக பெருமாள் படுத்துன்னு இருக்காரு. அப்படின்னு அந்த அழகில் பார்த்து லயிச்சு போய் என்ன பண்ணுறாராம், அதனால மங்களம் பாட ஆரம்பித்தார். அதனால மங்களம் பாட ஆரம்பித்தார். காலம்பரை எழுந்தினோடனே கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அதனால அப்படி பெருமாளுக்கு மங்களம் பாட ஆரம்பித்தார். அதனால அதுபோல இந்த பெண்களும் தாம் அபேட்சித்த சிம்மாசனத்தில் வந்தபடியால் நாம் எதற்காக இவனை வரவழைத்தோம் என்பதை மறந்து அவன் திருவடிகளை வைக்கும் அழகில் ஈடுபட்டனர். அப்படி பார்த்தாலாம். இவாள்லாம் வந்து எதுக்கோசரம் அவனை வர சொன்னா, சிங்காசனத்தில் எதுக்கு வந்து உட்காரணும்னு சொன்னா, அதெல்லாம் மறந்து போச்சு. அவளுக்கு வந்த காரியங்கள்லாம் மறந்து போச்சு. அதனால வந்த காரியங்கள்லாம் மறந்து போய் என்ன பண்றான்னா அவனோட நடழகை பார்த்து ரசிக்கிறானாம். நடழகை பார்த்து ரசித்து அவனோட நடழகுக்கு ஏதாவது தீங்கு நேருமோ என்று மங்களாசாசனம் பாட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இந்த பாசுரத்தை ஆரம்பித்து என்ன பல இடத்துல போகிறோம், எந்த பர்பஸுக்கு போகிறோமோ அது மறந்து போயிடுது. திருப்பதியில் போகிறோம், திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னு கேட்டால் நம்ம லிஸ்டெல்லாம் எடுத்துன்னு போகிறோம். பெருமாளுக்கு முன்னாடி போய் நம்ம இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டெல்லாம் எடுத்துன்னு போகிறோம். அங்கே பெருமாள் சன்னதி உள்ளுக்குள்ளே போகும்போது எத்தனை செகண்ட் கொடுக்குறாளோ அந்த சமயத்தில் ஜெருகண்டின்னு சொல்லி அவளை பார்த்துட்டு பெருமாளை பார்க்கறது கூட சில சமயம் பார்க்கறதுக்கு இல்லாதபடி அவள் என்ன தள்ளுறாளோ அவளை பார்த்து அவளோட பேசி அப்படியே போயிடுறதே தவிர தாம் அங்கே போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு பர்பஸ் என்னங்கிறது மறந்து போகுது. அதனால் அந்த பெருமாளோட அழகில் பெருமாளை சேவிக்கணும், அப்படி கண்ணை மூடிண்டு அதெல்லாம் பண்ணிட்டு வரோம் இல்லையா. அதனால் இவாளோட பர்பஸ் என்னென்ன, தாம் வந்த காரியத்தை கேட்குறாள, நீங்கள் வந்த காரியம் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லணும்னு அதெல்லாம் மறந்து போய் பெருமாளுக்கோட அழகை பார்த்து நடையழகை பார்த்து அப்படி ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ஏழுறார் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நடையழகு பெருமாளுக்குன்னு அந்த நடையழகை பார்த்து கண்ணனுக்கு ஏற்பட்ட நடையழகை பார்த்து தான் வந்த காரியத்தெல்லாம் மறந்து போய் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவள் வந்து சொல்லத்துக்கு மறந்து போயிட்டாலும் அப்படி மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கிறாள் இந்த பாசுரத்தில். அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி. அதனால முதல்ல வாமனாவதாரம் பேசப்படுகிறதுல 3வது பாசுரத்திலே பார்த்தோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. அதனால ஓங்கி உலகளந்த அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த அன்று உலகம் அளந்தா 3 இடத்துல ஆச்சு அடி போற்றி. போற்றா
அதனால இவ்வாறு மும்முறை அனுசந்தித்த ஆண்டாளின் திருவள்ளம் என்னன்னா 3 முறை வந்து என்னன்னு கேட்டா இதை ஒரு கம்பேரிசன் அழகா கொடுக்குற வியாக்கியாதாக்கள். இந்த மும்முறை அனுசந்தித்த ஆண்டாள் என்னன்னா 3 தடவை சொன்னா போற்றி போற்றின்னு சொன்னா. திருவள்ளம் முன்பு என்னன்னு கேட்டா பலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி வேணும்னு கேட்டாராம் பெருமாள். அந்த 3 அடி கிடைக்கல, 2 அடி தான் கிடைச்சது இல்லையா. அதனால இதை மனசில் வைத்துக்கொண்டு ஆண்டாள் என்ன சொல்லலாம், நான் உனக்கு 3 அடி தருகிறேன் என்று. அதாவது பாசுரம் என்னன்னு கேட்டா 8 அடி பாசுரம் கொண்டது. பாசுரம் பார்த்தா 8 அடி கொண்டது. 3 பாசுரத்தில் 3 அடி இவனை பற்றியது. அதனால அந்த பாசுரத்தில் 3 பாசுரங்கள்ல பார்த்தோன்னா 8 அடி கொண்ட பாசுரத்துல ஒரு பாசுரத்திலையும் பார்த்தா 3 அடி கண்ணனை பத்தி பேசக்கூடிய, கிருஷ்ணனை பத்தி பேசக்கூடிய பாசுரம். அதனால பெருமாள் பகவானை பத்தி பேசக்கூடியது. அதனால அப்படி 3 அடி உள்ள பாசுரங்களை வச்சு நான் என்ன பண்றேன்னு கேட்டா, அவன் கொடுக்கலன்னு பரவாயில்ல, நான் கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லிட்டு அதனால 3 அடி கொடுத்தாலாம். அதனால 3 முறை என 3 பாசுரத்துல 3 அடி கொடுத்தாள் பெருமாளுக்கு. அதனால வாமனாவதாரம் இங்கு பேசப்படுகிறது. அன்று உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி ஆரம்பிக்கிறார். திருவிக்ரமாவதாரம் செய்து என்னன்னு கேட்டா திருவிக்ரமாவதாரம் செஞ்சான். காடு மேடு கல் முள்ளு என்ன எல்லாமே எல்லா இடத்துலையும் திருவடி வச்சா இல்லையா. அதனால பூலோகத்துல வச்சான், மேல் லோகத்துல வச்சான். அவனோட திருவடி பார்த்தா வச்ச இடம் இல்லாம அத்தனை இடத்துலையும் வச்சான். அதனால திருவடி வைத்தான். நந்தகோபன் இல்லத்திலிருந்து சிங்காசனம் வரை நடந்து வந்து எங்கள் மனதை நோகச் செய்கிறது. அப்படி அவன் இங்கேருந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து எழுந்துன்னு பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு போகும்போது நடந்து போனான் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட கால்களுக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று அதை பார்த்ததே எங்களுக்கு மனசுல வந்து ரொம்ப நோகச் செய்கிறது. அதனால அவன் என்ன பண்ணான்னா அந்த உலகத்தையே அளந்தான். உலகத்தை அளந்தான்னா உன் திருவடிக்கு எவ்வளவு நோவு ஏற்பட்டிருக்குமோ, திருவடிக்கு எப்படி கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்குமோ என்று இவர்கள் வயிறு பிடிக்கின்றனர். அதனால அதை நினைச்சு பார்க்கிறாள், ஒன்னா நினைச்சு பார்க்கிறா. அதனாலதான் பார்த்தா அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி அப்படிப்பட்ட திருவடிக்கு வந்து மங்களாசாசனம். அதனால இந்த அனுபவம் என்ன, இதே அனுபவம் பார்த்தா நம்மாழ்வார் என்ன பண்றான்னு கேட்டா, பெருமாள் வந்து 3 அடி அளக்கும் போது அப்படி என்ன பண்றான், ஒரு அடியை கீழே பூலோகத்தெல்லாம் அளக்குறான். மேல் லோகத்துல வந்து அப்படி காலை அப்படி சுயட்டி மேல் லோகத்தை ஃபுல்லா அளக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல அவனோட திருவடி வந்து பட்டு எங்கேயாவது இடிச்சுட்டு ஏதாவது காலுக்கு நோவுபட்டு விடுமோ என்று நம்மாழ்வார் வருத்தப்படுறாராம். அதனால அப்படி வந்து இவாள்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட திருவடிக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று வயிறு பிடிக்கின்றனர் என்று அன்று ஆரம்பிக்கிறார். அன்று உலகமளந்தாய் அப்படிப்பட்ட உலகத்தை அளந்தவனை அன்று உலகமளந்தாய் அடி போற்றி. உலகத்தை அளந்த 3 அடி வைக்க இடம் எங்கே கேட்கிறானாம். உன் சிரசில் வைக்கிறேன் என்று எம்பெருமான் கேட்க பலி கூறுகிறான். பலி சொல்லானா 3 அடி சொல்றேன் தரேன்னு சொன்னேன், 2 அடி கொடுத்துட்ட, 3வது வைக்கணும் எங்கன்னு கேட்டா அவன் சிரசை காமிக்கிறானாம். என்ன மிகவும் மார்தவம் பெற்றதும் புஷ்பம் போல் சுகுமாரமாயுள்ளவன் திருவடி சடைமுடிகளில் கடினமாக இருக்கும். அதனால அவன் சொல்ல என்னன்னு கேட்டா 3 அடி வைக்கிறதுக்கு பெருமாள் கேட்டோடனே சிரசில் வைக்கிறேன்னு கேட்டோடனே அவன் கொஞ்சம் யோஜனை பண்ணான். என்னன்னு கேட்டா, உன்னோட திருவடி பார்த்தா எப்படிப்பட்ட திருவடின்னு எனக்கு தெரியும், மிருதுவான திருவடி, பூ போல இருக்கும். அதனால என்னன்னு கேட்டா என்னோட தலையில அதனால என்னோட தலை எப்படி இருக்குன்னு கேட்டா, உன் திருவடியை வந்து என் தலையில வச்சேன்னா அந்த சடைமுடிகள்லாம் இருக்கும், கடினமா இருக்கும். அப்படிப்பட்ட கடினமான இருக்கும் என் தலையில வைத்தா நோய்கள் ஏற்படுமே என்றானாம். அதனால அப்படி வருத்தப்பட்டான். அதனால பலி, அதனால அதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். பெருமாள் சொல்ல நீ அதெல்லாம் கவலைப்படாத. என்ன உன் தலையில கால் வைக்கிறதுக்கோசரம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டா ராமாவதாரத்துல போனேன். ராமாவதாரத்தில் காட்டுக்கு போனேன். காட்டில் போய் கல் முள் எல்லாத்துலேயும் காலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்கிறான். மேடு பள்ளத்தில் போய் எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ன இந்த அவதாரத்தில் வந்து உன்னோட தலையில் என்னோட காலை வைக்கணும், என்னோட திருவடியை வைக்கணும். அதனால அவனோட தலையில் இருக்கிற அந்த தலைமையில் இருக்கிற அந்த சடைமுடிகள்லாம் வந்து எனக்கு காலில் குத்துன்னு கவலைப்படாத. நான் இதெல்லாம் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு முதல் அவதாரம் இன்னொரு அவதாரத்துலேயும் சொல்லலாம். அதனால மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தா நிறைய இடத்துல அதனால காலை வைப்பதற்காக கல் முள் மேடு பள்ளம் முதலியவைகள் எல்லாம் என் காலை பழக்கி கொண்டேன், பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேங்கிறான் பெருமாள் நிறைய இடத்துல நிறைய அவதாரத்தில் பார்க்கும்போது. அதனால காலை வைப்பதற்காக பிராட்டியோட திருக்கைன்னு பார்த்தா பிராட்டியோட திருக்கை பார்த்தா மிகவும் மிருதுவானது. தாமரை புஷ்பத்தில் திருவிழை வைத்தால் அவள் தாமரை புஷ்பத்தான் தாயார் உட்கார்ந்துருக்கல வீற்றிருக்கிறார். அந்த புஷ்பத்தில் உள்ள மகரந்தம் அவன் காலை உறுத்துகிறோம். அப்படிப்பட்ட மேன்மையோட தாயாரோட அந்த அதுல இருக்கிற மகரந்தம் வந்து தாயார் உட்கார்ந்துக்கிறது காலை உறுத்துறதான். அப்படிப்பட்ட மேன்மையுடைய தாயார். அப்ப தாயாரோட திருக்கையில் தாமரை புஷ்பங்களை வைத்திருக்கு. தாயாரோட கையில பார்த்தா தாமரை புஷ்பங்களை வச்சிருக்கா இல்லையா, அந்த புஷ்பம் இவள் கையை உறுத்துகிறது. ஏன்னா அப்படிப்பட்டு சாஃப்டா இருக்கா. இப்படி இவ்வளவு மார்தவம் பெற்ற இவனது
திருக்கைகள் எம்பெருமானுடைய அப்படிப்பட்ட தாயாரோட கையை பற்றி வர்ணிக்கிறார். அப்படி சாஃப்டா இருக்கும். அதனால கையில இருக்கிற அந்த புஷ்பத்தில் இருக்கிற மகரந்தம் தாயாரோட கையெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா உருத்துமாம். அதனால அப்படிப்பட்ட மென்மை பொருந்திய அந்த தாயாரோட திருவடி எம்பெருமானுடைய திருவடிகளை வருடும் போது அதனால் பெருமாளுக்கு கோமள திருவடிகள் பிராட்டியின் ஸ்பரிசத்தால் சிவந்து கண்டு விட்டன. அதனால எப்படி இருக்குன்னு கேட்டா பிராட்டி திருக்கைகளால அப்படிப்பட்ட மென்மையான திருக்கைகளால பெருமாளோட திருவடியை வருடும் போது பெருமாளுக்கு கால்கள் சிவந்து விட்டதாம். அதனால அதை விட என்ன எப்படி சாஃப்டா இருக்கும் அதுதான் வர்ணிக்கிறா. அப்படிப்பட்ட சாஃப்டான அந்த திருவடி மென்மையான திருவடி இப்படி காலால் நடந்து வரும்போது காலுக்கு ஏதாவது தீங்குபட்டு விடுமோ என்று ஆரம்பித்து என்ன பண்றான்னு கேட்டா அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படிப்பட்ட கால திருவடிக்கு நாங்கள் போற்றி பாடுகிறோம். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அதனால இப்படி வாமன திருவிக்கிரமாவதாரத்தை போற்றுகிறாள் இந்த முதல்ல. அப்புறம் அடி போற்றி என்று அவன் திருவடியை பற்றி பறக்க பேசுகிறாள். அதனால நிறைய விசேஷமாக பார்த்தோம். வாமனாவதாரத்தில் அவன் திருவடியை பற்றி பார்த்தோம். பெரியாழ்வார் குமாரத்தை ஆண்டாள் என்ன பண்றான்னு கேட்டா அவர் போலவே போற்றி பாடுகிறாள். கண்ணன் விருந்தாவனத்துல சஞ்சரிக்கும் போது அவன் திருவடி மணல் பதிகிறது. என்னன்னா அவன் விருந்தாவனத்துல இருக்கும்போது நாச்சியார் திருமணியில பார்க்கலாம். அப்படியெல்லாம் போயிட்டு வரும்போது அவனோட திருவடி பார்த்தா அந்த மணல் எல்லாம் பதிஞ்சிருக்கு. அந்த திருவடியில் உள்ள சங்கு சக்கர ரேகைகள்லாம் பார்க்கறா. பத்ம ரேகைகள், சங்கு ரேகைகள், சக்கர ரேகைகள், பத்ம ரேகைகள்லாம் பதிந்திருக்கு. அந்த ஞாபகம் வருதாம் அவளுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மணலை எடுத்து என் மேல பூசுங்கிறாளாம். அதனால ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்த அப்படின்னு பொறித்தமைந்த அப்படிப்பட்ட அந்த திருவடியெல்லாம் பதிந்து அந்த மணலை கொண்டு என் மேல பூசுங்கோ என்னோட விரகத ஆபத்தை நான் தீர்த்துக் கொள்றேன். அந்த இதுல நாச்சியார் திருமணம் அழகா பேசுறாங்க. அப்படிப்பட்ட விருந்தாவனத்துல என்ன உயிர்த்திடுமே கொண்டு போய் விடுங்கோ என்று புலம்புகிறாளாம். அதனால மணல்ல விழுந்து நாம் புரளணும். அப்படிப்பட்ட மணலை என் மேல பூசுங்கோ அப்படி விரகதாபத்தினால ஆண்டாள் அங்க பேசுகிறார். அதனால அப்படிப்பட்ட திருவடிக்கு அங்க பெருமை. அப்படிப்பட்ட திருவடி அன்று சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அன்று உலகமளந்தாய் அடி போற்றி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். சென்றங்கு என்ன எம்பெருமான் என்ன பெருமாளுக்கு என்ன உட்கார்ந்த இடத்துல சர்வேஸ்வரன். அவனால் எல்லாமே பண்ண முடியும். இருந்தாலும் என்ன பண்றான் பெருமாள் தான் இருந்த இடத்திலே ராவணனை வதம் செய்திருக்கலாம் இல்லையா. அதனால அங்க உட்காண்டே பார்த்தா கண்ணால பார்த்தாலே அவனை வதம் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் என்ன பண்றார் எதுக்கு லங்கைக்கு போறார் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய். அதனால விபீஷணனுக்கு ஏன்னா பாகவதோத்தமன் அவன் சரணாகதி பண்ணான். அவனுக்கு எப்படி நல்லது பண்ணணுங்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்றாலும் விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அங்க பார்த்தா ஸ்ரீலங்கால பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் எம்டி ஆயிடுது. அதனால சாதாரண எம்டி ராஜ்யத்தை கொடுக்க முடியுமா? அதற்காக என்ன பண்றாலாம் அங்கு சீதையை கொண்டு போய் சிலை வைத்தாராம். அதனால இதெல்லாம் பர்பஸ் எல்லாம் என்னன்னு கேட்டா சீதையை அங்க வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். அதனால கஜேந்திரனுக்கு எல்லாம் பண்ணுங்கிறதுக்கோசரம் அங்கேருந்து எல்லாம் வந்தார் இல்லையா. அதனால தாயார் கூட உட்கார்ந்துருக்கும் போது தாயார்லாம் உதவிவிட்டு என்னோட பக்தனுக்கு தான் முக்கியமாக நாம் செய்ய வேண்டும் என்று அங்கு ஓடோடி வந்தார் போல இங்க விபீஷணனுக்கு தான் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்றான்னு கேட்டா அங்கேருந்து ஓடி வரார். அங்கேருந்து ஓடி வரும்போது அந்த ராஜ்யத்தை கொடுக்கும்போது அங்க ராஜ்யத்துல சுபீட்சமா இருக்கணும்னா என்ன தாயாரோட கடாட்சம் தான் கிடக்கும். மெஸ்ஸாம் பார்த்தோம் இல்லையா நிறைய இடத்துல. திசி விகரதே தேவி திருஷ்டிஸ்துவதியாக சம்பத்துக்கெல்லாம் போட்டி போற இடம் அந்த தாயாரோட அந்த திருமுகத்தை பார்க்கும்போது. அதனால அப்படி தாயாரோட கடாட்சம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா தாயாரை கொண்டு சீதாதேவியை கொண்டு அங்க கொண்டு ஸ்ரீலங்கால வச்சாராம். அப்ப சீதாதேவியோட கடாட்சம் தாயாரோட கடாட்சம் பண்றதுனால அது சுபீட்சமா ஆகும் சொல்லிட்டு அப்ப நடக்கும்போது பார்த்தா அது மாத்திரம் இல்லாம அகலிகைக்கு சாப விமோசனம் நடக்கிறது. அதனால இப்படி பல பல கருணைகள்லாம் நிறைய இடத்துல நடக்குது. அதனால அவன் அதுக்கு போன காரணம் என்னன்னு கேட்டா உட்கார்ந்த இடத்துல பண்ணாம நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்கோசம் சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். அப்படிப்பட்ட செற்றாய்னு அங்க போய் சண்டையெல்லாம் போட்டு ஜெயித்து வந்தான் இல்லையா. தென்னிலங்கை சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அப்படிப்பட்ட அவனுக்கு போற்றி. அடுத்தது போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுர விருத்தாந்தம் எல்லாம் பார்த்தோம். சகடாசுரன் கிருஷ்ணன் படுத்திருக்கும் தொட்டில படுக்கும்போது அந்த ராட்சசன் வரான். காலால் அப்படி அந்த திருவடியால சின்ன குழந்தை காலால் தட்டின உடனே அந்த சகடம்லாம் உடைஞ்சு அப்படி ஆச்சுன்னு அந்த விருத்தாந்தங்கள்லாம் பார்த்தோம். இதுல பார்த்தா அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் போர் முற்றிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை. அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் போர். அப்ப என்ன பண்றான் நாகாஸ்திரம் முன்பே வெகுண்டு உள்ளபடியால் கர்ணனும் என்னன்னு கேட்டா கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டையெல்லாம் நடக்கிறது. அப்ப நாகாஸ்திரம் என்ன பண்றது முன்பே வெகுண்டு அது கிளம்பிடுத்து. நாகாஸ்திரம் கிளம்பிடுத்து. ஏன்னா கர்ணன்ட்ட அஸ்திர சஸ்திரங்கள்லாம் அவ்வளவு இருக்கு. அதனால கர்ணனிடம் சீக்கிரமாக என்ன பிரயோகம் செய்யணும் கேட்கறதா அந்த நாகாஸ்திரம் என்ன பண்றது சீக்கிரமாக என்ன பிரயோஜனம் பண்ண
அதனால செஞ்சேன்னா நான் அர்ஜுனன் தலையை அறுத்து எறிவேன். அந்த நாகாஸ்திரம் சொல்லுது, நீ சீக்கிரமா என்ன பிரயோகம் பண்ணேன்னா நான் போய் அர்ஜுனோட தலையெல்லாம் என்ன பண்ணுவேன், அறுத்து எறிவேன் என்று நாகாஸ்திரம் கேட்கறதாம். அதனால கேட்டவுடனே என்ன பண்றான், கர்ணன் என்ன பண்றான், பிரயோகம் பண்ணான், நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். இதை அறிந்த பெருமாள் என்ன பண்றார், அப்படி அர்ஜுனனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று அர்ஜுனன் தலையை நாகாஸ்திரம் கவ்விக்கொண்டு போகும் என எண்ணி என்ன பண்றான், அந்த பானம் இவன் கழுத்தில் படாத வகையில் தன் திருவடி தேரை உதைத்தான். அதனால என்ன பண்றான்னு கேட்டா, அவன் என்ன பண்றான், கர்ணனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடும், நாகாஸ்திரத்தினால் ஏதாவது தீங்குகள் ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி என்ன பண்றான்னு கேட்டா, தன்னோட திருவடியால் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த தேர் உட்கார்ந்துருக்கிற தேரை வந்து கீழே அழுத்திட்டானாம். அதனால என்ன, அந்த நாகாஸ்திரம் மேலே போயிடுத்து இவனுக்கு அர்ஜுனனுக்கு எந்த தீங்கும் ஏற்படலை. அதனால அப்படிப்பட்ட பொன்றச் சகடம் உதைத்தாய், அதனால அப்படிப்பட்ட திருவடியால பொன்றச் சகடம்னா அதுவும் தேரும் ஒரு சகடம் தான் இல்லையா, அந்த வியாக்கியாதாக்கள் அந்த கம்பேரிசன் அழகாக கொடுக்கிறார். அதனால கர்ணன் வந்து நாகாசுரத்தை பிரயோகம் பண்ணும்போது அந்த அர்ஜுனனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் அந்த சகடத்தை உதைத்தா இல்லையா, அதுதான் பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அப்படிப்பட்ட சகடத்தை உதைத்தாய். அதனால பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எறிந்தாய் கடல் போற்றி. என்ன பண்றான், கம்சனால ஏவப்பட்டிருக்கான், வர ராட்சஸ் எல்லாம் வர ஒத்தொத்தரா வரான். கம்சனால் ஏவப்பட்டு ரெண்டு அசுரர்கள் என்ன பண்றா, 2 பேர் அசுரர்கள் வரான். கன்னடம் வந்து ஒருவன் என்ன பண்றான், விளாமரத்தில் நுழைந்தான். விளாமரம் இருக்கும் அங்க மரத்துல, அந்த மரத்துக்குள்ள போய் நுழைஞ்சுட்டான். மற்றவன் வந்து பார்த்தா இன்னொருத்த ராட்சசன் எப்படி வந்தான்னு கேட்டா, கன்றாக மாறிவன், கன்ற குட்டியா வந்தான். ஏன்னா இவனுக்கு தெரியாதா, அதனால அத்தனை இடத்துலயும் பார்த்தா இல்லையா, அவனுக்கு தெரியாதா, அதனால கன்றான அசுரனை கொண்டு அந்த விளாமர அசுரனை கொண்டானாம். எப்படி கொண்டான்னு கேட்டா, கன்று என்பது எரியும் தடியாயிற்று. அதனால கண்ணுக்குட்டி எப்படின்னு கேட்டா, மேல இருக்கிற ஒரு தடியால அந்த பழத்தை அறுக்கணும்னு என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு தடியால போய் தட்டினா வந்து என்ன ஆகும், மேல இருக்கிற பழங்கள்லாம் கீழே விழும் இல்லையா. அதனால விளாமரத்தில் இருக்கிற அந்த பழத்தை அடிக்கணுங்கிற மாதிரி இவன் என்ன பண்றான், அந்த தடியாக மாத்தினான். அந்த தடியாக நினைச்சுட்டு அந்த கண்ணுக்குட்டியை அப்படி தூக்கி விட்டெறிஞ்சான் அவன். அதனால முதல்ல பலி சக்கரவர்த்தி என்ற தர்மிட்டன், இரண்டாவது சத்ருவான ராவணன், முதல்ல பார்த்தா பலி சக்கரவர்த்தி என்ற தர்மிட்டன், இரண்டாவது சத்ருவான ராவணன், மூன்றாவது பார்த்தா சகடாசுரன் மறைந்து தாக்கிய பகவன். இங்கு பகவர்கள் ஒரே சமயம் 2 பேர் வந்தான். அதனால ஒருத்தரும் பார்த்தா 2 பேர் ஒரே சமயத்துல வந்தான். அதனால இருவரும் மறைந்து இருக்க தாக்க வந்தவர்கள் முள்ளை கொண்டே முள்ளை எடுப்பது போல். அதனால என்ன சொல்லுவோம், ஒரு முள்ளை எடுக்கணும்னா ஒரு முள்ளால தான் எடுக்கணும் சொல்லுவோம், பழமொழி எல்லாம் சொல்லுவோம், ஒரு முள்ளை எடுக்கணும் இன்னொரு முள்ளா தான் எடுக்கணும். அதனால ஒரு முள்ளை கொண்டு முள்ளை எடுத்தான். எப்படி எடுத்தான்னு கேட்டா, கன்றனே வாலோலை கட்டி கனிகளதுரோ இருந்து பின்தொடர்ந்து ஓடியோர் பாம்பை பிடித்து கொண்டு அட்டினாய் போலும். அப்படி என்ன பண்றான்னு கேட்டா, கண்ணுக்குட்டி அப்படி வாழை வந்து அப்படி சுயட்டு அப்படி தூக்கி விட்டெறிஞ்சாவும். விட்டெறிஞ்ச உடனே அந்த விளாங்கனி போய் மேலே பட்டது. 2 அசுரர்களும் உடனே மாண்டனர். அதனால கன்றினை வாலோலை கட்டி கனிகள் உதிர இருந்து பின்தொடர்ந்தோடியோர் பாம்பை பிடித்து கொண்டு அற்றினாய் போலும். அதனால அந்த கடலுக்கு போற்றி பாடுறான். அப்படிப்பட்ட அவன் கன்று குனிலா இருந்தாய் கடல் போற்றி. கன்று குனிலா இருந்தாய் கடல் போற்றின்னா, ஒரு பொருளின் மேல நம்ம மற்றொரு பொருளை எறிவதற்கு கைதான் வேணும் இல்லையா. இவன் கையால தான் தூக்கி விட்டறிஞ்சான். ஏன் இங்க கடல் போற்றின்னு சொல்றான்னு கேட்டா, கடல்கள் அல்ல, ஆக கையைத்தான் போற்ற வேண்டும் இல்லையா. அதனால என்னென்ன, கன்று எறியணும்னு கேட்டா, கன்றை எறிய காலை எடுத்து வைக்கும்போது, காலால் எடுத்து வைக்கும்போது திருவடிகள்ல வீரக்கழகுடன் அவனோட அகவாயில் சிகப்பும் கண்ணுக்கு புலப்படும். அதனால காலை அப்படி ஊனின்னு அப்படி கீழே குனிஞ்சு அப்படி எடுத்து விசிறணும் இல்லையா. விசிறும் போது என்ன ஆகவே, அதனால அதை மனதில் கொண்டு கடல் போற்றிங்கிறாளாம். அதனால காலை அப்படி கீழே அமுக்கிண்டு அப்படி மேலே பண்ணணும். அதனால எரியும் போது என்னன்னா, அப்படி கீழே என்ன வெயிட்டை தூக்குறான் இல்லையா, அப்படிப்பட்ட கண்ணுக்குட்டி எரியும் போது அப்படி குனிஞ்சுட்டு அப்படி தூக்கி விட்டு எரியும் போது என்னன்னு கேட்டா, ஒரு கால் நீண்டிருக்கும், ஒரு கால் குஞ்சித்தும் இருக்கும். அதனால ஒரு கால் பெருசாகவும் இருக்கும், ஒரு கால் சின்னதாகவும் இருக்கும். அதனால 2 கால்களுக்கும் மங்களாசாசனம் பண்றாளாம். அதனால கடல்கள்னா கடல் போற்றினா 2 கால்களுக்கும் மங்களாசாசனம் பண்றாளாம். அதனால கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி. தயிரை கடையும் போது என்ன பண்றான், வெண்ணெய் கேட்க நடனமாடினால் தருவேன் என்றான். அவன் போய் வெண்ணெய் எல்லாம் கேட்கிறான். குழந்தை இல்லையா, குழந்தையா இருக்கும்போது அவன் ஆட்சியர்கள்லாம் வெண்ணெய் கடையிறா. வெண்ணெய் கடைஞ்ச உடனே யசோதை பிராட்டி எல்லாரும் வெண்ணெய் கடையும் போது என்ன பண்ண போய் கேட்கிறான், கொஞ்சம் வெண்ணெய் கொடுன்னு கேட்கிறாளாம். அதனால அப்ப என்ன பண்றான், அவன் திருவடிகள் நீட்டப்பட்டும் மடக்கப்பட்டும், என்ன அவன் டான்ஸ் எல்லாம் ஆடுறான் இல்லையா. டான்ஸ் ஆடும்போது என்ன கால் ஒரே சமயம் இருக்காது இல்லையா, ஒரு சமயம் நீண்டு இருக்கும், ஒரு சமயம் குட்டையா இருக்கும். அதனால நீட்டப்பட்டும் மடக்கப்பட்டும் இருக்கும். அதனால பல காரணங்களால் காட்டுதிரும். அதனால பார்த்தா
ஞாபகச்சன் அதிட்டன் சொல்றால கோபாலம் சரி சொல்லும்போது சுவாமி தேசிகன் ஞாபகச்சன் அதிட்டன் சொல்லும்போது அப்படி பல காரணங்களால கால்கள் நீண்டும் குறுகியம் அப்படியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு கடலுக்கு கடல் போற்றி. அதனால அப்படி கண்டு குனிலா இருந்தாய் கடல் போற்றி. ராவணனிடத்துல போர் செய்யும் போது அவனோட முடி 10 வரும் சொல்லுவாள். அவனோட என்ன தலையெல்லாம் ராவணன் 10 தலை ராவணன், அதனால கீழே விழ பானம் உபயோகித்தான். அதனால அவன் தலையெல்லாம் கீழே விழ பானத்தெல்லாம் உபயோகிக்கிறான். அப்போது காலை வளைத்து பூமியில் வைத்து பிரயோகித்தான். அதனால அவன் அப்படி விடும்போது என்ன பண்ணான், காலை அப்படி கீழே அப்படி வளைஞ்சுன்னு அப்படி அம்பு விடுறானாம். அதனால பிரயோகித்தான். அம்பு செல்வதற்கு கைகள் சாதனமா இருந்தாலும் கால்களை வளைக்க வேண்டியதால் என்னாச்சுன்னு கேட்டா அந்த வளைத்த கால்களுக்கு மங்களாசாதனம் ராமாவதாரத்தை நினைச்சு பார்க்கிறான். அதனால பலவிதமான ராமாவதாரத்துல அந்த அப்படி பண்றான் இல்லையா. அதனால ராவணனை வதம் செய்யறதுக்கோசரம் அதனால மங்களாசாதனம் அப்படி பல அந்த கடல்கள் போற்றிக்கிறதுக்கு பலவிதமா சொல்லலாம். அதனால அத்திர அரக்கர் முடி 10 கொத்தர உதிர்த்த திரளோன்னு சொல்றாரு இல்லையா சுவாமி. அதனால அப்படி அரக்கர் முடி 10 கொத்தன உதிர்த்த திரளோன் ராவணோட தலையை வெல்வதற்காக அம்பு எய்தான் கடல்கள் போற்றி அப்படி சொல்லலாம். அடுத்தது குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. குணத்தை பத்தி பேசுறா. எது பார்த்தா கோவர்தனகிரி. அப்படிப்பட்ட கோவர்தனகிரியில் என்ன பண்றான், இந்திரனுக்கு பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால குணம் பூஜையெல்லாம் பண்ணாதுங்கோ. பூஜையெல்லாம் பண்ணி நம்மளும் இந்திரனும் நம்மள மாதிரி ஒரு மனிதன் தானே, அதனால மலைக்கு பூஜை பண்ணுங்கிறானாம். அதனால தனக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லல, தான் சர்வேஸ்வரன், அதனால எனக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லல. ஏன்னா மலைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா அங்க மலைகள் தான் நமக்கு எல்லாமே உதவிகள்லாம் பண்றது. அதனால அப்படிப்பட்ட மலைகளுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவன் அவன். அதனால குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. நம்மளோட சம்பிரதாயத்தில் பார்த்தா சௌசூல்யத்தை ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் சௌலபியம் சௌசீல்யம் சொல்லுவோம் இல்லையா. நம்மளோட சம்பிரதாயத்தில் பார்த்தா சௌசீல்யத்தை குணம் என்று சொல்வார். சௌசீல்யம்னா அந்த நல்ல குணம். அப்படிப்பட்ட குணம் இருக்குன்னு கேட்டால் ராமன் தான். அதனால எம்பெருமானுடைய குணங்கள் சௌலபியன் சௌசீல்யம் காருண்யன் ஞான சக்தி குணங்கள் இதெல்லாம் அத்தனை குணங்கள். அதனால குணவான் கச்ச வீரியவான் என்று வால்மீகி சொல்லும்போது சொல்ல இல்லையா. அதனால அப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவன். இங்கு எம்பெருமானுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது. ஏழை ஏதலன் சொல்வார்கள் பாசுரத்தெல்லாம் பார்க்கிறோம். அதனால அவனுக்கு உயர்ந்தவர்கள் யாரு தாழ்ந்தவர்கள் யாருலாம் கிடையாது. ஏன்னா இவன் ஆயர்பாடியில் உள்ளவர்களோட ஆயர் பெண்கள் இவர்களோட எல்லாரோடையும் சேர்ந்து என்ன பண்றான்னு சேர்ந்து அவரோட கலந்து ஆயர் குலத்திலே பிறந்தான் இல்லையா. பரிமாறுவது என்பது ஒருபுறம் இருக்கலாம், அவனுடைய குணமே இங்கு காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட குணம்தான் இவனுக்கு காட்டப்படுகிறது. ஏன்னா இங்க ஏக சக்கரவர்த்தியாக பகவான் ஆயர்களுக்காக மலையை எடுத்து குடையப்படுத்தான். அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டா ஆயர்களுக்கோசரம் அவளை காப்பாற்றுறதுக்கோசரம் என்ன பண்றான்னு கேட்டா மலையை எடுத்தான், குடையாக பிடித்தான். அங்க பிடிக்கும் போது என்ன பண்ணான்னா இங்க நானே சர்வேஸ்வரன் எனக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லலையாம். அது நாம கோவர்தன மலைக்கு பூஜை செய் என்கிறான். இதுவல்லவோ அவனுடைய சௌசீல்யம். அப்படிப்பட்ட குணத்தை உடையவனவன். அதனால குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பொறிகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவா. வென்று பகைகளுக்கும்னா பகைவர்களை இவன் கூடியவரை அழிப்பதில்லை. ஏன்னா பகைவர்கள்லாம் பார்த்தா நிறைய இடத்துல பார்க்கிறோம், அழிப்பதில்லை. அவன் தன்னிடம் கொண்டுள்ள பகைமையை மட்டும் அழிக்கிறான். அதனால அந்த பகைவர்களா என்ன பண்றான், அவளை போய் அழிக்கணுங்கிறது இவனோட நோக்கம் இல்லை. பகவான் யாரையுமே அழிக்க மாட்டான், நோக்கம் இல்லை. அவளோட குணத்தை தான் அழிக்கிறான், அவளோட மனசுல இருக்கிறத அழிக்கிறான். அதனால அகங்காரத்தை அழிக்கிறான். அதனால பகைவர்கள்லாம் என்னன்னு கேட்டா இவனை அழிக்கணும்னு அவ கொண்டுள்ள அந்த மனசுல இருக்கிறத அழிக்கிறானாம். அதனால எப்படியும் அவன் நம்மை சேருவான், அவனால் எப்படி இருந்தால் நம்மகிட்ட வருவான், நம் வசமாவான் என்றபடி அவனை பலகாலம் ரட்சித்து அவன் வரும் நாள் வரை காத்திருக்கிறான். அதனால பலகாலம் வரைக்கும் திரும்பி என்ன பல காலம் என்ன பார்க்குறோம். ஒரு இதில் ஜெயவதியர்கள்லாம் என்ன பண்றா, பல வகையில பெருமாளை நிந்திக்கிறா, அவனோட சண்டையெல்லாம் போடுறா. என்னன்னு கடைசியில் திருப்பி வருவான்னு தெரியும். அதனால பார்த்தா அந்த இது முடிஞ்சவொடனே பார்த்தா அவனோட திருவடி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையா. அதனால ஜோதியாக போய் திருவடியில கலக்கிறான், பெருமாள்கிட்ட கலக்கிறான். அதனால அந்த சம்ஹாரம் ஆனப்புறம் அதனால தம் வசம் வருவாள் என்றபடி பலகாலம் ரட்சித்து அவனை பலகாலம் ரட்சணை பண்றான். அதனால பகைவனாக இருந்தாலும் அதனால ராட்சசர்களாக இருந்தாலும் அவளை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு யாருன்னு கேட்டால் பெருமாளுக்கு ரட்சிக்கிறான். ஒருவேளை அவன் இறக்கும் வரை தன்னிடம் வரவில்லை என்றால் மறுபிறவிலாவது தன்னை சேரும்படி செய்து விடான். அதனால அப்படி அவன் இறக்கும் வரைக்கும் வல்லையன கூட அடுத்த பிறவிலாவது தன்னிட்ட சேரும்படி செய்கிறானாம் பெருமாள். அதனால மறுபிறவிலாவது தன்னை சேரும்படி செய்து விடுகிறான். அதனால அவனை இந்த பிறவியில் கொள்வது மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடேலோரம்பாவா என்று சொல்றார் இல்லையா. அதனால இந்த கருத்தை முன்னாடி பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். மாற்றாரே மாற்றழிக்க வல்லானே, அவனோட மனசை மாற்றாராம். அப்படிப்பட்ட
வென்று பகைகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. நின் கையில் வேல்னா தசரதன் என்னன்னா வில் பிடித்தவர். தசரதன் வில்லு பிடிச்சார், அதனால பார்த்தா ராமனும் வில் பிடிச்சான். அதனால சாரங்கபாணி ஆனான். அதனால சாரங்கபாணின்னு பேர் ராமனுக்கு. அதனால சாரங்கபாணிங்கிறதுக்கு சாரங்கத்தம், சாரங்கிறது ஒரு ஆயுதம், அதனால வில்ல எடுத்தான். தசரதான குலத்தொழில் இல்லையா, சில பேர் அப்பா எல்லாம் பெரியவா எல்லாம் பண்றது முதலே பார்த்தோம். அவ வீட்டில் என்ன பண்றாளோ அதுதான் அந்த குழந்தைகள் எல்லாம் பண்ணும். அதனால அவ வீட்டில் பார்த்தா சில வீட்டில எல்லாம் பார்த்தா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவான். அந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தா தானும் சின்ன வயசுல என்ன பண்ணும், அந்த குழந்தைகள்லாம் சின்னதாக ஒரு பெருமாளை வச்சுட்டு அங்கே தானும் ஒரு வட்டிலாம் வச்சுட்டு ஒரு சொம்பெல்லாம் வச்சுட்டு ஒரு டம்ளர்லாம் வச்சு நானும் பெருமாளுக்கு பண்ணுறேன்னு சொல்லி பண்ணோம். அதனால அந்த பழக்கம், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழக்கம், அந்த வீட்டில் என்ன நடக்கிறதோ அந்த பழக்கம், முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எங்காத்து வழக்கம் சொல்லி பல விஷயங்கள்லாம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி தசரதர் வந்து வில் எடுத்து எல்லாம் சண்டையெல்லாம் பட்டவர் இல்லையா, அப்படிப்பட்ட இருந்ததுனால என்ன பண்ணுறான், ராமன் வந்து வில் பிடித்து சாரங்கபாணி ஆனான். அதனால இங்கே நின் கையில் வேல் போற்றின்னு சொல்லதுக்கு காரணம்னு கேட்டா, நந்தன் என்ன பண்றான், வேல் பிடிச்சான். அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படி வேலை பிடிச்சிருந்தான் இல்லையா. எதுக்கோசரம் கேட்டா, அவனுக்கு ஏதாவது கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ, சிறு எறும்பு கூட வந்து அவனை வந்து ராட்சசர்களாக மாறி அவனுக்கு தீங்கு செய்யுமோன்னு வேலை பிடிச்சிட்டு இருந்தான் இல்லையா. அதனால என்ன பண்ணான், நந்தன் மகன் என்ன பண்ணாலும் வேலை பிடிச்சானான். கண்ணனும் வேல் பிடித்தான். சுவாமி தேசிகன் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல பரசிமழு என்ற ஆயுதம் சக்கரத்தாழ்வாருக்கும் உண்டு என்று பேசுகிறார். அப்படிப்பட்ட அந்த வேலெல்லாம் பார்த்தா சக்கரத்தாழ்வாருக்கும் உண்டு. ஆகவே வேல் இதர தெய்வங்களுக்கு மட்டுமே உடையது என்று எண்ண வேண்டாம். இந்த வேல் வந்து மற்ற தெய்வங்களோட ஆயுதம். என்ன, அத்தனை ஆயுதங்களையும் கொடுக்கக்கூடியது சக்கரத்தாழ்வாரில் இருக்கிற ஷோடச ஆயுதம். அத்தனை ஆயுதங்களும் பார்த்தா மற்ற தெய்வங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தா முதல்ல சக்கரத்தாழ்வார், பெருமாளோட திருக்கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் மேல அந்த அத்தனை ஆயுதங்களும் இருக்கு. அதனால கண்ணனும் வந்து அப்படி வேலெல்லாம் பிடிச்சிருந்தானா. அதனால என்ன பண்ண, நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பொருள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். அப்படி பேசுறாளாம். என்றென்றும் முன் சேவகமே ஏற்றி பொருள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பா. என்றென்றும் சேவகமே, நாங்கள்லாம் பாசுறா என்னென்ன போற்றி பாடுறா. அதனால அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அப்படி போற்றி எல்லாம் பாடுறான். என்றென்றும் சேவகமே ஏத்தி பெருகொள்வான் இன்றியாம் வந்தோம் சொல்ல ஆரம்பிக்கிறார். எதுக்கோசரம் வந்தோம்னா, இவர்கள் மங்களாசாதனம் செய்த வந்தவர்கள். அதனால இவாள்லாம் என்ன பண்ணா, பெருமாளுக்கு மங்களாசாதனம் பண்ணணும், போற்றி பாடணும் சொல்லிட்டு வந்து பாடுறான். சேவகமே ஏந்தி என்று சொல்வதன் மூலம் புலப்படுகிறது. அதனால உன்னோட கைங்கரியம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது புலப்படுகிறது. இதை நீங்கள் செய்து விட்டீர்கள் கிருஷ்ணன் சொல்றான். அதெல்லாம் நீ என்ன சொல்றாவாள்லாம், எங்களுக்கு என்ன காரணம், நாங்கள் வந்த காரணம் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணதுக்கோசரம் தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால அப்படி போற்றி பாடத்துக்கோசரம் வந்திருக்கோம், கைங்கரியம் பண்ணத்துக்கு வந்திருக்கோம். கண்ணன் தெரிஞ்சிருந்தானா. இதை நீங்கள் செய்து விட்டீர்கள், நீங்கள் செல்லலாம் கண்ணன் சொல்றான். இவாள சொன்ன உடனே கேட்குறான், காதால கேட்டுக்கிறான். கேட்டுட்டு எங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்ட்டான். எதுக்கு போயிட்டு வாங்கோ, நாங்கள்லாம் வந்து காரணத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்திருக்கோமே, நீ பாட்டில் போயிட்டு வான்னு சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்குறாளாம். அதனால் நீங்கள் வந்து காரணம் என்னன்னு சொன்னேன், நான் பெருமாளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னேன், கைங்கரியம் பண்ணியாச்சு போயிட்டு வாங்குங்கிறான். அதனால இது என்னன்னா, நீங்கள் செல்லலாம் என்றான் கண்ணன். அதற்கு அவளாம் திருப்பி என்ன சொல்றா, நாங்கள்லாம் மார்கழி நீராடன முன் சொன்னோம், அதனால் மார்கழி நீராடுன்னு முன்னாடி சொன்னோம், எங்களுக்கு இந்த நோன்பில் சம்பந்தம் உண்டு, அதனால் இந்த நோன்பிலும் எங்களுக்கு சம்பந்தம் உண்டு. ஆக உன்னிடம் பறை கொள்ள வந்திருக்கிறோம். அதனால் பின்னாடி பாசகத்தில் என்னெல்லாம் கேட்க வந்திருக்கோம். அதனால கைங்கரியம் மாத்திரம் இல்லை, நாங்கள் பறை கொள்ளவும் வந்திருக்கோம். அதனால போயிட்டு வான்னு சொல்லாதேன்னு சொல்லலாம். அதனால என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் செங்கேலோரம்பாவாய். என்ன பண்றார், துரியோதனன் உபதேசத்தினால மூலமா பஞ்சபாண்டவர்களிடத்தில் கடும் சினம் கொண்ட பீஷ்மாச்சார் என்ன பண்றார், போரில் வந்து பாண்டவர்களை குறித்து நாராயணாஸ்திரத்தை பிரயோகித்தார். இதனால் இவர்களுக்கு தீங்கு வந்துவிடும் என்று எண்ணிய கண்ணன் எல்லோரையும் வணங்க சொன்னான். என்ன பண்றான், இதுல வந்து அங்க நிறைய இடத்துல பாக்குறோம். அதனால முதல்ல லக்ஷ்மணனை வந்து பாகவத அபச்சாரம் பட்டோன்னே அங்க நடந்தில்லை. அந்த மாதிரி இங்க என்ன பண்றான்னு கேட்டா, போரில் பாண்டவர்கள்லாம் குறித்து நாராயணாஸ்திரத்தை பிரயோகித்தார். நாராயணாஸ்திரம் பிரயோகித்தா என்ன பண்ணணும்னு கேட்டா, அவன் அந்த நாராயணாஸ்திரத்தை வணங்கணும். இதனால் இவர்களுக்கு தீங்கு வந்துவிடும் என்று எண்ணிய கண்ணன் என்ன பண்ணா, எல்லோரையும் வணங்க சொல்லானாம். அதனால நாராயணாஸ்திரத்தை நம்ம பெருமாள திருவடியை வந்து அப்படி கையை அஞ்சலியும் யாச்சமானகான்னு சொன்னோம் இல்லையா, அஞ்சலி யாசிக்கிறான் இல்லையா. அதனால நாராயணாஸ்திரம் பெருமாளோட நாராயணாஸ்திரம், அந்த அஸ்திரத்தை வந்து நம்ம கையால் வணங்கணும், அது ஒன்றும் பண்ணாதான். அதனால எல்லோரையும் வணங்க சொன்னான். வணங்கியவர்களுக்கு வணங்கும் சுபாவம் உள்ளவனன்றோ நாராயணன். அதனால யாருக்கெல்லாம் அவன் வணங்குறாலும் அப்படி அவனும் திரும்பி வணங்குவான் இல்லையா, அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவன் நாராயணன். இந்த அஸ்திரத்தையே வணங்க சொல்றான்.
அப்ப பீமசேனனை தவிர மற்ற எல்லோரும் வணங்க அவர்கள் கழுத்தில் வந்து பூமாலை விழுந்தது. அதனால பீமசேனை மாத்திரம் வணங்கல, மற்றவா எல்லாரும் வணங்கினா. அதனால என்னன்னு கேட்டா உடனே பீமசேனன் மட்டும் வணங்கல. அந்த நாராயணஸ்திரம் ஏதா பீமசேனன் ஏதா பண்ணுமோன்னு சொல்லிட்டு என்ன செய்வதுன்னு பெருமாள் உடனே என்ன பண்றான், பீமசேனன் அந்த அஸ்திரத்தை தன் கதையால் எதிர்கொள்ள என்ன பண்ணான், கதையால் அப்படி எதிர்கொள்ள வந்தோடனே பீமசேனுடைய கால்களை தட்டி விட்டான் கண்ணன். அதனால பீமசேன் என்ன பண்றான், அடுத்து என்ன பண்றான்னு கேட்டா நிறைய ஐடியா எல்லாம் பண்றான். இதெல்லாம் வந்து சமயோஜிதம் சொல்லுவோம் இல்லையா, சில ஐடியாக்கெல்லாம் பண்ணா அந்த காரியத்தில் நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். சமயோஜிதமா பண்ணான்னு நிறைய இடத்துல பேசுவோம். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்ன பண்றான், சமயோஜிதமா என்ன பண்றான்னு கேட்டா, அப்படி பீமசேனன் வேகமா ஓடி வரும்போது அவனோட காலை தட்டி விட்டானாம். பீமசேனன் காலை தட்டி விட்டவொடனே கீழே விழுந்தான். கீழே விழுந்தவொடனே இந்த நாராயண அஸ்திரத்துல கீழே விழுந்தவொடனே அவன் விழுந்தது கீழே கண்ணன் தட்டி விட்டதுனால அந்த அஸ்திரம் என்ன பண்ணித்தான், மற்றவர்கள்லாம் எல்லாரும் கையை தான் கூப்பிடா. இந்த பீமசேனன் பார்த்தா நம்மளை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றான்னு சொல்லிட்டு என்ன பண்ணதான், விலை வந்து ரோஜா மாலையை அவன் கழுத்துல போட்டுதான். அதனால இத்தகைய சுபாவமுடைய உனக்கு ராவணன் எதிரியானான். அப்படிப்பட்ட உன்னோட குணத்தை பற்றி சொல்லும்போது அப்படி ராவணன் எதிரியானான். அப்படிப்பட்ட என்றென்றும் சேவகமே ஏற்றி புரிகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரும் பாவாய். அதனால அப்படி மூவுலகத்தை நிறைய இடத்துல பார்த்தா ராமாவதாரத்தில் பார்த்தா வாமனாவதாரத்தில் மூவுலக அடைவதற்காக என்ன பண்ண முயற்சி செய்தாய். ராமாவதாரத்தில் பார்த்தா அலைஞ்ச அங்கெங்கும் சீதையை தேடின்னு அலைஞ்ச. அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் தேடி வந்தோம். அதனால அப்படிப்பட்ட நாங்கள்லாம் என்றென்றும் சேவகமே ஏத்தி பிறகழ்வான் இன்றியாம் வந்தோம். இங்கு வந்த காரணம் அப்படி நீ பல இடத்துல அலைஞ்சுட்டே இருந்த. ராமாவதாரத்துல வாமனாவதாரத்தை மூலகத்தில் அலைந்த. பெரியாழ்வார் வந்து ஆண்டாள் இருவரும் மங்களாசாதனம் செய்தவர்கள். அதனால இப்படிப்பட்ட மங்களாசாதனம் பண்ணாழ்வா. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக சொல்லார் இல்லையா, என்று சூட்டினேன் சொல் மாலை. எப்படி அடுத்தவர் ஞானச்சுடரே என்ற ஒருத்தர் ஆழ்வார் சொல்லும் போது வையம் தகழியா வார்கடலே நெய்யாக சொல்லாரு. அடுத்த பாத்துல பார்த்தா ஞானச்சுடரே என்று அவெல்லாம் மங்களாசாசனம் பண்றார். ஆண்டாள் வந்து சூட்டினேன் சொல் மாலைன்னு. அதனால என்னாழி வண்ணன் பால் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சொல்றாரு இல்லையா ஒன்னொன்னு சொல்லும் போது. அப்ப நம்மாழ்வாரம் உன்னோட அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன், அப்படிப்பட்ட திருவடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். இதனால அகங்காரம் ஏற்படும். பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் என்ன பண்றாருன்னா சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே, அப்படிப்பட்ட பல்லாண்டே என்கிறார். அதனால நான் பாடினேன் என்று எந்த இடத்திலும் பெரியாழ்வார் சொல்லலை. இவாள்லாம் பார்த்தா சூட்டினேன் சொல் மாலை, நான் சூட்டினேங்கிறா. அடுத்தவர் ஞானச்சுடரே ஏற்றினேன்ங்கிறார் அந்த இடத்துல. அப்புறம் வையம் தகளையா வார்கடலே நெய்யாக, அப்படி அந்த ஒருத்தரும் தாம் பண்ணேங்கிறார். இங்க என்னன்னு கேட்டா பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் வந்து சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. அதனால பெருமாளுக்கு சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டு நான் பாடினேன் என்று ஒரு இடத்துல கூட சொல்லல. அதனால பெரியாழ்வாங்கிற பட்டம் கொடுத்தது காரணமாக சுவையாக ஒருத்தர் அனுபவம் இது. அப்படிப்பட்ட இந்த அனுபவத்தின பெருமாளுக்குன்னு பெருமாள் தான். அதனால தான் வந்து தனக்குன்னு எதுன்னு கேட்கல. அப்படிப்பட்ட பெரியாழ்வார் பட்டம் கொடுத்து சில வியாக்கியாதாக்கெல்லாம் அனுபவம். அதனால சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பார்த்தா விசேஷமாக இருந்தது. அவரோட அனுபவம் என்னன்னு கேட்டா அந்த என்ன பண்றான்னு கேட்டா அந்த இடத்துல வந்ததுனால அதையும் சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்கு. அதனால தாதஸ்துதேங்கிற அந்த ஸ்லோகத்துல சொல்லும் போது என்ன பண்றான், அதோட அர்த்தம் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அதனால என்ன பண்றான், கோதாஸ்துதியில சுவாமி தேசிகன் அனுபவம்னு கேட்டா அந்த கோதாதேவி என்ன பண்றாளாம், கோதாதேவி தினம் தன்னோட மாலையெல்லாம் களைஞ்சு அந்த வடபத்திர சாயங்கிற அங்க பெருமாளுக்கு தினம் சாத்தின்னு வரான். அது ஒரு நாளைக்கு தெரிஞ்சு போச்சு. வடபத்திர சாய்க்கு மாலையெல்லாம் சூட்டுன்னு பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சு அங்க பெரியாழ்வார் என்ன பண்றான், வேறு மாலையெல்லாம் கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்தினோடனே பெருமாளுக்கு உகப்பில்லாமல் தான் சூடிக்கலைந்த அந்த ஆண்டாள் சூடிக்கலைந்த மாலையை கொண்டு வரும்படி சொன்னோடனே அப்படி சூடிக்கலைந்த மாலையெல்லாம் கொண்டு வந்து திரும்பி சாத்தினோடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால என்ன பண்றாராம், பெருமாள் வந்து பெரியாழ்வாருங்கிற பட்டம் கொடுத்தாராம். அதனால பெரியாழ்வாருங்க பட்டம் எதுக்கு கொடுத்தாருன்னு அங்க கேட்டாருன்னா சுவாமி தேசிகனோட அனுபவம் அது. அதனால என்ன பண்றா, எதுக்கோசரம் கொடுத்தான்னு கேட்டா, நீர் என்ன பண்ணு தினமும் என்ன பண்றேன் உமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட மகள் ஆண்டாள் வந்து தினம் சூடி கலந்தாள் இல்லையா, அப்படிப்பட்ட சூடி கலந்த மாலையை கொண்டு வந்து என்னோட கழுத்துல போட்டீர் இல்லையா, அதனால உமக்கு பெரியாழ்வாருங்க பட்டம் கொடுத்தேன்னு சுவாமி தேசிகன் வந்து கோதாஸ்துதியில் விசேஷமாக அனுபவம். அதனால ஒருத்தர் வியாக்கியாதாக்கள் ஒரு ஆச்சாரியர்கள் ஒரு விதமான அனுபவங்கள். இந்த இடத்துல பார்த்தா பெருமாளுக்கு வந்து என்ன பண்றான்னு கேட்டா, பெரியாழ்வார் என்ன பண்றான்னு கேட்டா பாடினேன் என்று நான் பாடினேன் எதுவும் சொல்லலை, பெருமாளை பத்தி சொல்ல விசேஷமாக அனுபவம் அங்க. அதனால மேலும் தன்னை அடியோமோடும் நின்னோடும் என்று தாழவிட்டு பேசினார். அதனால இந்த பாட்டில் போற்றி போற்றி என்று 6 முறை சொன்னார்கள். அதனால இந்த பாசுரத்தில் பார்த்தா 6 முறை போற்றி சொன்னார். அதனால ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று எம்பெருமானுக்கு 6 குணங்கள்.
அந்த 6 குணங்களை இங்க பேசுறாளாம். அதனால அப்படிப்பட்ட அந்த 6 குணங்களை பேசக்கூடிய பாசுரமாக 6 முறை ஆண்டாள் என்ன போற்றி பாடுகிறாள். அதனால இதில் மனதில் கொண்டு 6 முறை மங்களாசாசனம் செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த பாசுரம். அதனால் அன்று உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாகி திரள் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் இருந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் புரிகொள்வான் இன்றியாம் வந்தோம் இலங்கையிலோரும் பாவாய் என்று போற்றி பாடி அந்த திருவடிக்கு தான் நோவுபட்டு விடுமோ என்று மங்களாசாசனம் பாடி அந்த பாசுரத்தை முடிக்கிறாள். அதுக்கு அடுத்ததாக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாகி ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றல் நிருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பரதரதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோரம் பாவா சொன்னாலே முதல் பாசுரத்தை பேட்டுவான்னு சொல்றாருல்ல கண்ணன். நீங்களா வந்த காரியம் என்னன்னு கேட்டா பேட்டுவாங்க. கைங்கரியம் இருந்தா உங்களுக்கு கைங்கரியம், நீங்களா அதெல்லாம் பண்ணிட்டு அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் கேட்கறதுக்கோசரம் வந்திருக்கோம் சொன்னா. அதனால அடுத்த 2 பாசுரத்துல பார்க்க போறோம். அதனால சென்ற பாசுரத்துல பார்த்தா மங்களாசாசனம் பண்ணார். அதை செவியற்ற கண்ணன் சந்தோஷம், நீங்கள் செய்த மங்களாசாசனத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், முகப்பேன் உகந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாள். சில காரியங்கள்லாம் பண்ண ரொம்ப சந்தோஷம் சொல்லுவோம். அது மாதிரி கண்ணன் வாழலாம் பார்த்து சொல்லலாம், நீங்களாம் மங்களாசாசனம் பண்ணு, அதனால நான் காதால கேட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இது மார்கழி மாதம், குளிரே தாங்க முடியல. அதனால ஆயர்பாடியில் உள்ள பெண்களை எல்லாம் எழுப்பி என்னிடம் அழைத்து வந்த காரணம் என்ன என்பதற்கு பதில் கூறுகின்றாள் இந்த பாசுரத்தில். அதனால கேட்கிறாளாம். அதை கேட்கும்போது இவாள் ரொம்ப கட்டப்பட்டு வந்திருக்கேள். என்னன்னா மார்கழி மாதம் பார்த்தா குளிர் தாங்க முடியல, நிறைய இடத்துல குளிர்லாம் ஆரம்பிக்கல. அதனால பார்த்தா சென்னையில் பார்த்தா எனக்கு குளிரே இல்லை, என்ன ஆரம்பிக்கல. மார்கழி மாசத்து குளிரும் சொல்லுவோம் இல்லையா, அதனால மார்கழி மாசத்து பணியம் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடிருக்கா பாருங்க கவிஞர்கள். அனைத்துக்கே சொன்ன ஒரு பாசுரத்திலையும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் நம்ம ஆண்டாளோட பாசுரத்துலேருந்து தான் கவிஞர்கள்லாம் சினிமா பாட்டெல்லாம் எடுத்து எழுதியிருக்கா கவிஞர்கள்லாம் எழுதும்போது. அதனால அப்படிப்பட்ட அந்த குளிர் எங்கேன்னு கேட்டால் மார்கழி மாதத்துலேருந்து வரக்கூடிய குளிர். அதனால இங்கே தான் சொல்லும்போது, அதனால ஆண்டாள் சொல்லும்போது கண்ணன் சொல்லலாம் இவாளெல்லாம் பார்த்து மார்கழி மாதம் பார்த்தா ரொம்ப குளிராக இருக்கும். அதனால நீ என்ன பண்ற, காலங்காலத்தால் எழுந்துக்கிறாள், ஒரு வீட்டு வாசலில் போய் நின்று பனி உங்கள் தலையில கொட்டிருக்கு, கட்டெல்லாம் பட்டு எல்லாரையும் எழுப்ப முடியாமல் எல்லாரையும் எழுப்பி என்னிடம் அழைத்து வந்த காரணம் என்ன, எதுக்கோசரம் வந்திருக்கேன்னு கேட்கிறாளாம் கண்ணன் உட்காந்து. அப்ப மனதிலோ உடலிலோ எந்த வருத்தமும் இன்றி வந்திருக்கிறோம் நாங்கள். பார்த்தா எங்களை மனசுல பார்த்தா எந்த விதமான வருத்தம் இல்லை, இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்குமேன்னு வருத்தம் இல்லை, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷம், அதனால பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்கோம், அதனால வருத்தமும் இன்றி நாங்கள்லாம் வந்திருக்கோம் சொல்லலாம். அதனால உன்னுடைய மதுரமான குணங்களை கீர்த்தனை செய்து வருபவர்களுக்கு கவலை என்பது ஏது, அதனால பார்த்தா கேட்கிறாளாம். அதனால உன்னோட மதுரமான அந்த உன்னோட குணங்கள்லாம் பார்த்தோம், என்ன அந்த குணங்கள்லாம் பற்றி பேசினோம். அன்று உலகம் வளர்ந்தா எடி போற்றிலாம் பாடினோம், போற்றி பாடினோம், உன்னை பற்றி நிறையா வாசுரங்கள்லாம் பாடினோம், அதனால பஜனைகள்லாம் பண்றோம், கீர்த்தனங்கள்லாம் பாடினோம். அதனால உன்னோட நாமத்தை சொல்ல சொல்ல எங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குமான்னு கேட்டால் அந்த கவலையெல்லாம் மறந்து வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லலாம். நோன்பிற்கு வேண்டிய சாமக்கிரியை கேட்க வந்தோம், நாங்கள்லாம் நோன்பு நோக்க வந்திருக்கோம், மார்கழி மாசத்துல நோன்பெல்லாம் நோக்க போறோம், அதற்கு சில சாமக்கிரியெல்லாம் வேணும், அது கொடுக்கக்கூடிய சக்தி யாருன்னு கேட்டால் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால கோபர்களுக்காக அதை கேட்கிறோம் என்று எங்களுக்காக அந்த நோன்பு என்னன்னு கேட்டால் அந்த கோபர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் நோன்பெல்லாம் நோக்கிறோம், அதனால எங்களுக்கோசரம் நாங்கள் கேட்கவில்லை, அதனால கோபர்களுக்காக கேட்கிறோம் என்று எங்களுக்காக இல்லை, அதனால உன்னை அடைவதற்கு இங்கு வந்தோம் என்று தங்கள் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகின்றன சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனால உன்னை அடைவதற்காக வந்திருக்கோம் நாங்க, அதனால எங்களோட ஐடியா என்னன்னு கேட்டா, நாங்க வந்த காரணம் என்னன்னு கேட்டா உன்னை அடையணும், உன்னோட திருவடியை ஆசிரியக்கணும், அதுக்கோசரம் தான் நாங்க வந்திருக்கோமே தவிர சாமான்களை கேட்க வந்திருக்கிறது எங்களுக்கு ஓசரம் இல்லை, கோபர்களுக்காக கேட்க வந்திருக்கோம் சொல்லி ஆரம்பிக்கிறாளாம். இந்த பாட்டுல பார்த்தா பெருமாளின் அவதார ரகசியம் சொல்லப்படுகிறது. எம்பெருமான் என்ன பண்றான்னா அவதாரம், அவனோட செயல்கள் அற்புதமான. பெருமாளோட அவதாரங்கள்லாம் பார்த்தா ஒரு அவதாரங்கள்லாம் பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பின்னாடி அப்புறம் தான் தெரியுது. அப்படிப்பட்ட அவதாரம், அவனோட செயல்கள்லாம் அற்புதமானது, அதனால் அவனுடைய செயல் முதலியவைகள் அனைவருக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணுவதால் அவனுக்கும், அதனால என்ன பண்ண அவனோட செயல்கள்லாம் பார்த்தா மற்றவாளுக்கெல்லாம் ஆனந்தத்தை உண்டு பண்ணுறது மாத்திரமில்லை அவனுக்கும் முகப்பாகிறது. ஏன்னா ஒரு நாடகத்தில் நடிக்கிறான், ஒருத்தர் நாடகத்தில் போய் நடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் தன்னோட வேடத்தை பிறர் பார்த்து ரசித்ததோடு இல்லாமல் தனக்கே மிகுந்த இன்பத்தை அவன் அந்த அதை கதாபாத்திரமாறான் இல்லையா, அதனால தனக்கே இன்பத்தை அளிக்கிறது அந்த கதாபாத்திரம், அதனால ஆச்சரியத்தையும் கொடுக்க வல்லதா இருக்கிறது. அப்படிப்பட்ட நாடகம் நடிக்கிறதுக்கு அந்த கதாபாத்திரமா ஆயிடுறான், தனக்கே ஒரு சந்தோஷத்தோடு இருக்கான். அதனால அது போல கண்ணனோட அவதாரங்கள்லாம் செய்ததாலும்
அவனையே பிரமிக்க வைக்கிறதாம். அவன் செய்த அவதாரங்கள்லாம் பார்த்தா தன்னையே பிரமிக்க வைக்கப்படி இருக்கக்கூடியதாக அவதாரம், கண்ணனோட அவதாரங்கள்லாம். அப்படிப்பட்ட அதனால ஒரு பாடல்கள் எல்லாம் பாடுறானே, அவ அன்னைக்கு அதுல ஆழ்ந்து போய் பாட்டெல்லாம் பாடும்போது என்ன பண்ணா, தன்வயப்படுறா. அதனால அவ பாடும்போது தானே சந்தோஷப்படுவா. அதனால நான் இப்படி பாடியிருக்கேனே, எனக்கு நல்லா பாட்டெல்லாம் வந்திருக்கேன், சந்தோஷப்படுவாளாம். அதனால அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா, தான் இந்த அவதாரம் எடுத்து இப்படிப்பட்ட செயல்கள்லாம் நாம் செஞ்சோமே சொல்லி அவனும் சந்தோஷப்படுறானாம். அதனால இந்த பாட்டுல பார்த்தா பெருமாளின் அவதார ரகசியத்தை பத்தி சொல்லலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து பார்த்தோம். எப்படின்னா, தேவகி என்னும் பெண்மணிக்கு நிறைய ஒருத்தி மகனான யாருக்கு பிறந்தான்? தேவகி என்ற பெண்மணிக்கு. அதனால எந்த இரவில் கிருஷ்ணன் அவதரித்தானோ அதே இரவில் யசோதை என்ற பெண்மணிக்கு மகன் அவதரித்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்தான். அதனால அடுத்த உடனே பார்த்தா அவளுக்கு யசோதைக்கும் ஒருத்தன் தான். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து கிருஷ்ணன் அவதரித்தானோ அதே இரவில் பார்த்தா யசோதை என்ற பெண்மணிக்கு மகன் அவதரித்தான். அதே ராத்திரியில போயாச்சு இல்லையா? அதனால தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டியாகலாம் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்றார். அவள் என்ன பண்றான்னு கேட்டா, தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டியெல்லாம் யாகம், குழந்தைகள்லாம் இல்லை, யாகங்கள்லாம் பண்ணி புத்திர காமேஷ்டி யாகங்கள்லாம் பண்ணி 4 குழந்தைகள் பிறந்தார்கள். அதனால வசுதேவன், தேவகி, நந்தன், யசோதை இவாளெல்லாம் 4 பேர். இந்த 4வர்களுக்கும் தவம் செய்தார்கள். 4 பேரும் தவம் செஞ்சதுனால என்ன பண்ணா, ஒருவன் பிறந்தான், கண்ணன் ஒருவன் பிறந்தான். கண்ணன் பிறந்தான் இல்லையா? அதனால ரத்தினம் போல் ஒரு பிள்ளையை பெற்றான் கண்ணன். அதனால அவளுக்கு 4 பேருக்கும் சேர்ந்து ஒருத்தருக்கு 4 குழந்தைகள் பிறந்தார்கள். இவ 4 பேரும் தவம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணதுனால இவளுக்கு ஒருவன் பிறந்தான். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து, அதனால பகவான் ஒரே புத்திரன் பெற்ற தந்தை. அதனால எவ்வளவு அபிமானம் பார்த்தா, எவ்வளவு அபிமானம் இல்லையா? அதனால அவனிடத்தில் வைத்திருப்பாளோ அந்த அளவு அபிமானம் உலகோடும் கொண்டுள்ளான். அதனால அவன்கிட்ட வச்சிருக்கான். உலகத்தில் இருக்கிறவா எல்லாத்திலும் அபிமானம் கொண்டவன் அவன். அதனால அது ஏகபுத்திர அபிமானம் என்று பெயர். அதனால ஏகபுத்திர அபிமானம். ஒரு குழந்தை இருந்துன்னு வச்சுங்க ஒரு ஆத்துல, அந்த குழந்தைகிட்ட எவ்வளவு அபிமானம் வைப்பா இல்லையா? ஒரே ஒரு குழந்தை இருக்குன்னு அந்த குழந்தை கடைசி இருக்கிற வரைக்கும் எவ்வளவு வயசானாலும் தன்னோட குழந்தைய அம்மா அந்த வயசான அம்மாவா இருந்தாலும் அந்த குழந்தையை பார்த்து அப்படி அபிமானமாக இருக்கிறதுனால ஏகபுத்திர அபிமானம். அப்படி கண்ணன் ஒருவன் இல்லையா? ஒருத்தி மகனாய் பிறந்து. சில அவதாரங்களை பார்த்தா தாய் தந்தை எம்பெருமானுக்கு இல்லை. சில அவதாரங்களை பார்த்தா தாய் யாருன்னு கேட்டா, தந்தை யாருன்னு கேட்டா, சில அவதாரத்தில் இருக்கா, சில அவதாரத்தில் இல்லை. அதனால கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா தாய் இருவர், தந்தை இருவர். கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா 2 தாய் 2 தந்தை. அதனால தாய் தந்தையின் வார்த்தையை பரிபாலனம் செய்வதுதான் புதல்வன் ஆவான். இங்க சொல்ல தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சாஸ்திரம் என்ன சொல்ல, தாய் தந்தையோட வார்த்தைகள்லாம் பரிபாலனம் செய்யக்கூடியவன் தான் புதல்வன். அதனால பிழைத்திருந்த போது தந்தை வாக்கை கேட்பதும், இறந்த போது என்ன பண்ணா, பிழைத்திருக்கும் போது அவளோட வாக்கெல்லாம் கேட்கணும். அவள்லாம் இறந்த போது என்ன பண்ணு கேட்டா, அவள் ஒரு வருஷம் அவளை நினைச்சு உத்தேசித்து பூரி போஜனம் எல்லாம் கொடுப்பதும். அதனால சார்த்தங்கள்லாம் பண்றா இல்லையா? அதனால அவளை நினைச்சு பூரி போஜனம் கொடுப்பதும் புத்திரன். அதனால புத்திரன்கிறாளாம். எந்த புத்திரன் தகப்பனிடத்தில் துவேஷத்தை பாராட்டுகிறானோ அவன் புத்திரனே இல்லை. யாராவது துவேஷத்தை பாராட்டினாலும் தந்தை இடத்துல அவன் புத்திரனே இல்லை. அதனால தசரதற்கு மகன் தன்னை என்று ஆழ்வார் சொல்லும்போது தசரதற்கு மகன் தன்னை என்று சொல்றார் அவர். அதனால ஆழ்வார்கள் ராமனை கூறுகிறார். அப்படிப்பட்ட ராமனை கூறுறார். அதனால ராமன் அவன் சொல்லும்போது பின்னாடி என்ன, தசரத சக்கரவர்த்தி போன அப்புறம் எல்லாம் சடங்குகள்லாம் பண்ணா இல்லையா? அதனால தசரதன் சொன்ன வாக்கை காப்பாற்றணும். காட்டுக்கு போனான். இங்க வா என்றான்னு வரான், உட்காருன்னா உட்காரான். அப்படி அதனால தந்தையோட சொல்ல கேட்டான் ராமன். அதனால தசரதற்கு மகன் தன்னை என்று ஆழ்வார் பாசுரங்கள்லாம் சொல்லிட்டு போறார் இல்லையா? அதனால இங்கு தேவகி தான் சொல்லும் வார்த்தையை கேட்கக்கூடிய மகனை பெற்றபடியா. அதனால தேவகி என்ன பண்றான், தேவகி என்ன சொல்ல, தான் சொன்ன என்ன எதுக்கு கேட்டான்னா, தான் சொன்ன வார்த்தையை கேட்கக்கூடிய மகனை பெற்றாள். இவள் என்ன உயர்ந்த பாக்கியம் செய்தவள், அதை காட்டவே ஒருத்தி என்ற ஆளாமல் தேவகி சொன்னபடி கண்ணன் கேட்டான். அதனால உயர்ந்த பாக்கியம் பெற்றாள் தேவகி. அதனால காட்டவே ஒருத்தி மகனாய் பிறந்து, அப்படி தேவகியோட வயிற்றிலே பிறந்தான். நீலமேகம் போல் கருத்தவனம் பீதாம்பர தாரியாகவும் சங்கச்சக்கர திவ்யாதங்களை உடைய புதல்வனை பெற வேண்டும் என்று தவம் புரிந்தாள் தேவகி. தேவகி என்ன பண்ணா, என்ன சொன்னபடி என்ன கேட்டான்னு கேட்டா, தேவகி தவம் பண்ணான். பின்னாடி பாகவதத்தில் பார்க்கலாம். அப்படி தவங்கள்லாம் பண்ணும்போது அப்படி ஆகையால் அவன் எல்லோரையும் போல் இருந்து இதை காட்டவே ஆண்டாள் ஒருத்தி என்றாள். அதனால என்ன பண்ணான்னு கேட்டா, அப்படிப்பட்ட எதேச்சியா மற்றவாள் மாதிரி இல்லாம அப்படிப்பட்ட தேவகியோட சொல்ல கேட்ட புதல்வன் பிறந்தான். அதனால தான் எப்படி எல்லாம் வேணும்னு கேட்டபடி இருந்ததுனால அப்படி இவள் ஒருத்தி, அவள் மற்றவாளை விட இவள் உயர்ந்தவள். அதனால தேவகியை பார்த்து ஒருத்தி மகனாய் பிறந்து, அதனால ஒருத்தி மகனாய் என்று தேவகியை சொல்லலாம். மகனாய் என்றன்னா எல்லாருக்கும் தந்தையான எம்பெருமான் இவனுக்கும் மகனானான். அதனால பார்த்தா எல்லோருக்கும் தந்தையான எம்பெருமான் கேட்டா இவளுக்கு மகனான். ஒருத்தி மகனாய் பிறந்து
பிறந்துன்னா என்ன சொல்ல விசேஷமாக எம்பெருமான் தன்னிச்சையாக அவதரிக்கிறான். பெருமாள் பார்த்தா தன்னிச்சையாக அவதாரம் பண்ணான். அவன் நம்ம போல அவன் கர்ப்பத்தெல்லாம் பிறக்கல, அதனால் கர்ப்பவாசெல்லாம் கிடையாது, கர்ப்பத்தெல்லாம் பிறக்கல. ஆனாலும் அதை ஆண்டாள் பிறப்பு என்றே பேசுகிறாள். அதனால பார்த்தா பிறப்புன்னு தான் சொல்ல. அதனால காமத்துக்கு அடங்கினவன் எவ்வாறு சுகதுக்கங்களை அனுபவிக்கிறானோ அவ்வாறே, அதனால காமத்துக்கு ஏற்பட்டு சுகதுக்கங்களை எப்படி அனுபவிக்கிறானோ அவ்வாறே பிறந்துன்னு சொல்லலாம். ஆக இதை பிறப்பு என்பது ஆண்டாள் திருவள்ளம். அதனால் அவன் தேவகி வயிற்றிலே பிறந்தான் இல்லையா, அதனால பிறப்பு என்று ஆண்டாள் திருவள்ளம். பிறப்பை பற்றி பல இடங்களில் ஆழ்வார் பேசியுள்ளார். பிறப்பை பற்றி நிறைய இடத்துல ஆழ்வார் எல்லாம் பேசுகிறார். பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த 2 லைன்ல அடக்கிறாள். பிறந்த வாரம் வளர்ந்த வாரம், பிறந்தான்னா எப்படி எங்கே பிறந்தானோ வளர்ந்தான், எங்கே வளர்ந்தான், யசோதையிட்ட வளர்ந்தான், தேவகியிட்ட பிறந்தான்ங்கிற அனுபவம் ஆழ்வாருக்கு. அதனால பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும், மாயங்களாம் சொல்லும்போது அப்படிப்பட்ட மாயங்களாம் பண்ணானவன். அவன் பிறந்த வாரம் வளர்ந்த வாரத்தை பற்றி ஆழ்வார்களாம் நிறைய அனுபவிக்கிறார். அதனால 4 குழந்தைகளாக உள்ள குழந்தையை தேவகி கண்டாள். 4 குழந்தைகளுடன் உள்ள குழந்தையை தேவகி கண்டாளாம். ஆனால் இந்த குழந்தை 5 தலைகளும் பார்த்தா அந்த 4 பெருமாள் அவதாரம் பண்ணும்போது பார்த்தா 4 தலைகள் இருக்கான். அதனால் 4 குழந்தைகளுடன் உள்ள குழந்தையை தேவகி பார்க்கும்போது அப்படி அந்த எல்லாம் வேணும்னு கேட்கிறா இல்லையா, அதனால பார்த்தா தேவகி வருத்தப்படலாம். ஐயோ இதென்ன 5 இதென்ன என்று வந்து நான் நன்கு கவனிக்கிறாள். திருப்பி பார்க்கலாம் இது என்ன ஆயிடுச்சு பார்க்குற, திரும்பி ஒத்து பார்க்குறான். ஒத்து பார்க்கும்போது பார்த்தா என்ன பண்ணான்னு கேட்டால் 4 தலை ஒரு புறமாகவும் ஒரு துளை பார்த்தா மற்றொரு புறமாகவும் இருக்கு. 4 தலை பார்த்தா ஒரு பக்கமாக இருக்கு, இன்னொரு தலை பார்த்தா ஒரு புறமாக இருக்கு. ஏன்னா பக்தியுடன் ஊற்றத்துடன் கவனித்த போது, பக்தியோட பார்த்தா சாதாரணமாக பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, பக்தியோட பார்க்கும்போது பெருமாள் இருக்கா இல்லையா, அவதாரமாக இருக்கா இல்லையா, கவனித்த போது இந்த குழந்தையின் நாபி கமலத்தில் 4 கொண்ட பிரம்மதேவன் காட்சியளித்தான். அதனால பெருமாளோட நாபியில பார்த்தா நாபியிலேருந்து, அதனால நாபி கண்டரசனா பாட்டெல்லாம் கேட்குறோம் இல்லையா, அதனால நாபி கமலத்தில் பார்த்தா பெருமாள் பிரம்மதேவனோட சேர்த்து வந்திருக்கார். அதனால சங்க சக்கராதிகளோடு பிறக்கும் போது தன் நாபி கமலத்தில் பிரம்மாவை உண்டு பண்ணி கொண்டே பிறந்தான். அதனால 5 தலை. அதனால 5 தலை இருக்கிற காரணம் கேட்டால் கூர்ந்து கவனிக்கும் போது நாபி கமலத்தில் பிரம்மாவோட தலையும் பார்க்கிறாளாம். அதனால தேவகி கண்ணன் பிறக்கும் போதே அவளுக்கு பேரனம் பிறந்து விட்டான் என்று சொல்றான் விசேஷமாக. அதனால 3 பிறவிகளும் தேவகியிடத்திலே உண்டானவன் எம்பெருமான். பார்த்தா தேவகி வயிற்றிலே 3 பிறவிகள், முன்னாடி பிறவிகள்லாம் பார்த்தா தேவகி வயிற்றிலே தான் பிறந்தானவன். அதனால இவன் நம்ம மாதிரி வரம் கேட்டு இருந்தாலும், அதனால 3 பிறவியிலும் என்கிட்ட நீ பிறக்கணும்னு வரவெல்லாம் கேட்டிருந்தா. அதனால சொன்னபடி கேட்கிறான். அதனால தான் பார்த்தா பெருமாள் தாய் சொன்னபடி கேட்டான்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அதனால வரம் கேட்டு இருந்ததுனால அப்படி பிறந்தானாம். பீதாம்பரதாரியாய் அதனால எப்படி பத்மாட்சனாய் பஞ்சாயுதங்களை பெற்றவராயும் பரம பிரம்மமாகிற எம்பெருமான் எனக்கு ஸ்தனந்தனாக வேண்டும் என்று கேட்டாள். வரத்தெல்லாம் கேட்கும்போது தேவகி வரம் கேட்கும்போது அப்படி பிறக்கணும்னு கேட்டதான் அப்படி பிறந்தான் அவன். அதனால இங்கு ஒருத்தி மகனாய் பிறந்து என்று சொல்லத்துக்கு காரணம் கேட்டா, ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்தான், தேவகியோட வயிற்றிலே பிறந்தான். உடனே அன்னைக்கு ராத்திரி கொண்டு போய் யசோதை வீட்டில் கொண்டு போய் விட்டாள் இல்லையா, அதனால ஒருத்தி என்ற இடத்தில் மகனாய் என்ற சொல் பிறந்தது என்பதாலேயே தெரிகின்றபடியால், அதனால பிறப்புக்கு சொல்லக்கான பிறக்கிறதுனால தானே கொண்டு ஒழித்து வளர முடியும். அதனால எங்க பிறந்தான்னா, அதனால ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிறதுக்கு வியாக்கியாதம் இருக்குது. அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து என்று இருக்க வேண்டியதில்லை. அதனால ஒழித்து வளர என்ற இடத்தில் ஒருத்தி மகனா என்பது அவசியம் வேண்டும். அதனால ஒருத்தி மகனாங்கிறது அவசியம் வேணும். யசோதைக்கு அல்லவோ அவன் ஒழித்து வளர்ந்தான் என்று சந்தேகம் வரலாம். அதனால யசோதைக்கு தான் ஒழித்து வளர்ந்தான் அப்படின்னு சந்தேகம்லாம் வரலாம். அதனால பலராமன் என்ன ஒருத்தின் கர்ப்பத்தில் இருந்தான், மற்றொருத்தின் பிள்ளையாக பிறந்தான். அதனால தேவி வயிற்றில் கர்ப்பவாசம், ரோகிணி வயிற்றில் பிறப்பு. அது மாதிரி கண்ணன் அல்லன். அதனால கண்ணன் அப்படி இல்லை. அதனால ஒரு வயிற்றில் தான் பிறந்தான். அதனால ஒரே வயிற்றில் பிறந்தான், ஒருத்தி மகனாய் பிறந்தான் அப்படிப்பட்ட கண்ணன். அதனால முப்பிறவியிலும் ஒரே వ్యక్తిக்கு ஒரு உத்தரத்தையே குழந்தையாக பிறந்தான் இல்லையா. அதனால ஒரே వ్యక్తిன்னா தேவகிக்கு மாத்திரமே 3 பிறவிலும் கண்ணனாக பிறந்தான். அதனால் இதை காட்டவே ஒருத்தி மகனாய் பிறந்து என்று ஆண்டாள் அதிகமாக சொல்ல காரணம் என்னன்னு கேட்டால், பிறந்துங்கிறதுக்கு அவன் எங்கே வேற இடத்துலலாம் போய் பிறக்கல, ஒரே வயிற்றுல பிறந்தவன் தேவகி வயிற்றிலே பிறந்தான். அப்படிப்பட்ட பிறந்ததுனால ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிதான் ஒழித்து வளரன்னு வேற இடத்துல வளர்ந்தான், பிறந்தது ஒரே இடத்துல தான். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகியோட பிரபாவத்தை சொல்லலாம். அதனாலதான் பார்த்தா தேவகியின் புலம்பன்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் பார்த்தா 10 பாசுரங்கள் தேவகி எப்படி புலம்புறான்னா, எனக்கு எல்லாம் கிடைச்சதே, யசோதைக்கு கிடைச்சதே, எனக்கு கிடைக்கலன்னு புலம்புறாளாம். அதனால தேவகியும் ஒருத்தி என்றே கூறினாள். அப்படிப்பட்டு தேவகி ஒருத்தி என்றே கூறுகிறாள். அதனால
என்ன நோன்பு நோற்றார்களோ இவளை பெற்ற வயிறுடையாள், ஞாலத்தில் புத்திரனை பெற்றால் நங்கமேர்ந்தானே மற்றாருமில்லை என்றால் தேவகி நேற்றம். அதுபோல யசோதைக்கு மேற்றம் உண்டு. அதனால அவளுக்கு மாத்திரம், ஏன்னா இவ்வளவு அதனால ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்தான், அதனால வளர்ந்ததுன்னு கேட்டா ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. அது போல யசோதைக்கு மேற்றம் உண்டு. என்னன்னு கேட்டா அஷ்டவசுக்கள் சொல்லுவா. துரோணர் என்பவர் அஷ்டவசுக்கள்ல பார்த்தா துரோணரும் ஒருத்தர். தன்னோட மனைவியான தாரையுடன் நான்முக பிரம்மாவனுடைய கட்டளையை சரிவர நடத்தி வந்த நான்முக பிரம்மா என்ன பண்றாள், அவனோட நான்முக பிரம்மாவோட கட்டளைப்படி சரிவர நடத்தி வந்தாராம். இதை கண்டு சந்தோஷம் அடைந்த பிரம்மா வரம் கேட்கிறாருன்னா சந்தோஷம் அடைஞ்சு பிரம்மா சாதாரணமா தவங்கள்லாம் பண்ணோடனே போவார் இல்லையா, பிரம்மா பார்த்துட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் அதை வந்து பண்ணி வைக்கக்கூடிய என்னன்னு கேட்டால் அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறது பெருமாள் தான் இல்லையா. அதனால கட்டளை சரிவர நடத்தி வந்தோடனே எங்கள் பிரம்மா போயிட்டு சந்தோஷம் அடைந்த பிரம்மா என்ன வரம் கேட்கிறாராம், நாங்கள் பூமியில் பிறந்தால் விஸ்வேஸ்வரனான எம்பெருமானிடத்தில் எங்களுக்கு அதிகமான பக்தி வளர வேண்டும். அவ கேட்கிறாளாம், நாங்கள்லாம் பூமியில் பிறந்தோடனே பெருமாள்கிட்ட வந்து எங்களுக்கு நிறையா பக்தியெல்லாம் வளர வேண்டும் என்று கேட்கிறாளாம். அதனால துர்கதி அடையாமல் இருக்க வேண்டும், எங்களுக்கு எந்த துர்கதியும் ஏற்படக்கூடாது. அதனால பெருமாள் வந்து பெருமாள்கிட்ட இருக்கணும், எங்களுக்கு அதிகமான பக்தி இருக்கணும். அந்த துரோணரும் தாரையும் தான் நந்தனம் யசோதியா, அதனால நந்தன் யசோதியாருன்னு கேட்டால் அந்த துரோணர் அவள் வந்து என்ன அப்படி பிறந்த அவளோட பிரம்மா வரம் கொடுத்தார் இல்லையா. அதனால துரோணரும் தாரையும் தான் நந்தனம் யசோதியாக நான்முக பிரம்மாவிடம் அனுமதி பெற்று இவர்களுக்கு புத்திரனாக பிறந்த கண்ணனிடத்தில் பக்தி செய்தார்கள். அதனால கிருஷ்ணனுக்கு பக்தி ஜாஸ்தி, யசோதைக்கு பக்தி கிருஷ்ணன்ட்ட இருக்க காரணம் என்னன்னு கேட்டால் அந்த முன்னாடி தவங்கள்லாம் பண்ணி தாரையும் துரோணரும் தவம் எல்லாம் பண்ணி இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தா யசோதையாக இருக்கலாம். அதனால் அவ ரெண்டு பேருமாக இருந்து நான்முக பெருமை பெற்று இவர்களுக்கு புத்திரனாக பிறந்த கண்ணனிடம் பக்தி மேன்மையும் வளர்ந்தது. அதனால கிருஷ்ணன்ட்ட பக்தி மேன்மை வளர காரணம் அந்த பிரம்மாவோட அனுகிரகத்தினால அந்த வரத்தினால கிடைச்சுங்கிறாளாம். அதனால இங்க யசோதையை பற்றி விசேஷமா அனுபவிக்க, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னா வசுதேவர்னா யசோதைக்கும் பிறந்த மாயை. அதனால வசுதேவர் யசோதைக்கும் பிறந்த மாயான்னு கேட்டா பெண் குழந்தை. என்னென்ன அது அவளுக்கு பிறந்த குழந்தை யாருன்னு கேட்டா ஒரு பெண் குழந்தை. கம்சனிடத்தில் இதுதான் பிறந்த குழந்தை எனக்கு கொடுக்க. அதனால அந்த அங்க வந்து பார்க்குறான், சத்தம்லாம் கேட்குற அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால குழந்தை பிறந்த உடனே சத்தம் கேட்கறது, கம்சன் வரான், குழந்தையை எடுத்து கொடுக்குறாளாம். யசோதை கொடுக்கும்போது பார்த்தா அந்த பெண் குழந்தையா இருக்கு, இதுதான் பெண் குழந்தைன்னு அதை மற்ற குழந்தைகள் மாதிரி இது எப்படி வேணா மாறாட்டங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான் கம்சன், என்ன பண்றான் அந்த குழந்தையும் எடுத்து தன்னோட கால்களால் அவன் அதனால என்ன பண்றதான் வெட்டுறதுக்கு போறான். அப்ப அந்த குழந்தை என்ன பண்றது, தன்னோட கால்களால கம்சனை உதைத்து கீழே விழும்படி செய்தான். அதனால சின்ன குழந்தை வச்சாலும் கீழே விழும்படி, அப்படிப்பட்ட என்ன மாயை இல்லையா. அதனால பெருமாளோட அவதாரம். அதனால கீழே விழும்படி செய்து சொல்ல ஆரம்பிச்சு அந்த மாயங்கிற குழந்தை என்ன சொல்ல ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, அட மூடனே, உனக்கு என்ன கொல்லத்தினால என்ன லாபம், உனக்கு உன்னை கொல்ல ஒருவன் ஆல்ரெடி ஒழித்து வளர்கிறான். அதனால என்ன பண்ணுன்னு கேட்டா, நீ என்ன கொல்லத்தினால ஒரு விதமான பயனும் கிடையாது. உன்னை கொல்வதற்கு யாரோ ஒருத்தன் பிறந்துட்டான், அவன் எங்க இருக்கான்னு கேட்டா அவன் ஒழித்து வளர்கிறான். அவன் ஒழித்து வளர்ந்துன்னு இருக்கான், ஒளிஞ்சுன்னு இருக்கான். அவன் எப்போ வருவான்னு தெரியாது, உன்னை எப்போ வேணா கொள்ளலாம். அதனால ஒழித்து வளர. அதனால எம்பெருமான் நம்ம ரட்சிக்க பல வகையிலும் பார்த்தா பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா, பல வகையில நம்ம ரட்சிக்கிறதுக்கு பல வகையில என்ன பண்றான், மறைந்து இருக்கிறான். அதனால மறைந்து ஒளிந்து காத்து நிற்கானாம். எப்படி எங்கடா கூப்பிடுவா நம்ம போகலாம் ரட்சிக்கலாம் சொல்லி மறைந்து காத்து நிற்கிறான். அதனால அங்க கம்சனத்தை சொல்லும் போது ஒழித்து வளர. அதனால மாயை சொல்றதாம், அந்த மாயா தேவி சொல்றாளாம். அதனால என்னை கொல்லத்தினால உனக்கு பிரயோஜனம் இல்லை, உன்னை கொல்வதற்காக அவன் ஆல்ரெடி பிறந்துட்டான் மொத்தம். அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா ஒழித்து வளர, வளைஞ்சுன்னு இருக்கான், எப்போ வேணா வருவான், உன்னை கொல்லுவான். அதனால கம்பத்தில் என்னன்னா ஒழித்து எங்கெல்லாம் வளரான்னு கேட்டா பெருமாள் கேட்டா கம்பத்தில் எம்பெருமான் ஒளிந்திருந்தான். நிசிம்மாவதாரத்துல பாக்குறோம், ஒரு கம்பத்துக்குள்ள ஒளிச்சுன்னு இருக்கான். அதனால பிரகலாதன் கூட்டோன்னே கம்பத்துக்குள்ள ஒளிஞ்சுன்னு வேகமா ஓடி வரான். அதனால கம்பத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கான். அதனால முசுகுந்தனுக்கு அருள் புரிய ஒளிந்திருக்கான். முசுகுந்தனுக்கு அந்த வரலாறு, முசுகுந்தனுக்கு அருள் புரியத்துக்கோசரம் அங்க மறைஞ்சுன்னு இருக்கான். வாலிவதத்தில் பார்த்தா ராமன் சோலையில் ஒளிந்திருக்கிறான். வாலிவதம் பண்ணும்போது பார்த்தா ராமனோட சோலையில அந்த சோலையில ஒளிஞ்சுன்னு இருக்கானாம், அடிக்கிறதுக்கோசரம். அதனால வாமன சரீரத்தில் திரிவிக்ரமாக வாமனோட சரீரத்துல பார்த்தா வாமனாவதாரத்துல பார்த்தா இந்த சின்ன குழந்தையா இருக்கான்னு பார்த்தா திரிவிக்ரமாவதாரமா இருக்கு. அதனால அதுக்குள்ள வாமன சரீரத்துக்குள்ள பார்த்தா திரிவிக்ரமனாக ஒளிந்திருக்கிறான். அப்புறம் ராமனுடைய சரீரத்தில் நிசம்மனாக ஒளிந்திருக்கான். அதனால ராமனோட சரீரத்துல பார்த்தா நிசம்மனாகவும் இருக்கான். அது போல கம்சனை அழிக்க யசோதையிடம் ஒழித்து இருந்தானாம். அதனால கம்சனை வந்து வதம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் அழிப்பதற்கோசரம் என்ன பண்ணான், யசோதையிட்ட ஒழித்து வளரானாம். அதனால ஒழித்து வளரங்கிறது நாளைக்கு பார்ப்போம், ஏன்னா டைம் ஆயிடுது. அதனால இன்றைக்கு பாசுரத்தை தொட ஆரம்பிச்சாச்சு. அதனால இன்றைய பாசுரம் அன்று உலகம் முடிச்சு இன்னைக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த பாசுரம் இன்னைக்கு ஆரம்பிச்சு
இன்றைய பிரதானமான பாசுரம் அந்த பாசுரம் தான். அந்த பாசுரத்துக்கு நம்ம வந்துட்டோம், வேகமாக வந்துருக்கோம். அதனால அந்த பாசுரம் அனுசந்தான பாசுரத்துக்கு இங்க இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளிஞ்சுட்டே இருக்கட்டும் அவன். அதனால மேல என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம். சதோ மணிநீலா சாரு கல்காரகத்தா தனவர நமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்து அழகவனீதா விஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா திருவாழிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதொரு மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணை உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.